எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது புக்கு வச்சுருந்தா எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி இன்னைக்கு டெஸ்ட் எழுதுனது தான், அதுலேருந்து தான் நம்ம நினச்சிருக்கிறோம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ 7 டாபிக் இருக்கு. 7மே நல்லா தரவாக படிச்சிருந்தீங்களா? அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து என்ன படிச்சிருந்தீங்களா? 7லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். கொஞ்சம் கிராமர் பார்ட் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன், மற்றபடி என்னது இந்த ப்ரோஸில் உள்ளதெல்லாம் லைட்டாக கொஸ்டின்ஸ் வர்றது மட்டும் சொல்கிறேன், ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது லேர்னிங் த கேமா, அதான் சச்சின் டெண்டுல்கர் எழுதுனது. இதில் சச்சின் டெண்டுல்கர் பற்றி கேட்பாங்க ஆத்தர். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அவரோட ஃபேவரட் பிளேயர் 2 பேர் இருப்பாங்க. யாரெல்லாம்? ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இருக்குது சுனில் கவாஸ்கரும் வெஸ்ட் இண்டியனோட விவிட் ரிச்சர்ட்ஸ் அவங்க. அடுத்தது வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஸ்கூலில் படிச்சிருப்பாரு? நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பையில் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்தாஸ்ரம் வித்யா மந்திர் அப்படிங்கிற ஸ்கூலில் அவர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்கே தான் கிரிக்கெட், அவர் வந்து கிரிக்கெட்டில் பிளேயருங்கிறதுனால அங்கே கோச்சிங் வந்து அதுக்கு நல்லா இருக்கும். அங்கே வந்து அவருடைய ஒரு சார் ஒர்க் பண்ணுவாங்க, ராமகந்த் அச்சரேக்கர் சார். சரியா? ஸோ அவர் தான் அவருடைய கோச். சின்ன வயசுலேருந்து ஃபைனல் வரைக்கும் அவர் தான் அவருடைய கோச்சாக இருந்திருப்பாரு. ஸோ இவர் வந்து கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ண ஏஜ் வந்து என்னது? ஏஜ் ஆஃப் 11. சரியா? இன் 1943. ஸோ அது எல்லாமே அதில் தான் இருக்குது. 1943 ஏஜ் ஆஃப் 11 என்ன செஞ்சிருப்பாரு? ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ எப்படிலாம் அவருடைய லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு ஃபேமஸ் பர்சன் ஆகிறவங்க ஈஸியாக டக்குன்னுலாம் ஒரே நாளில் என்ன செய்ய மாட்டாங்க, ஆக மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இவருடைய ஸ்ட்ரகிள் தான் இதில் வந்து எழுதியிருப்பார். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆட்டோபயோகிராஃபி அப்படிதான். அதாவது அதில் எழுதியிருக்கும் போது ஃபுல்லாக ஐ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி. பயோகிராஃபினா என்னது? ஸோ ஒருத்தவங்களோட லைஃபை இன்னொருத்தவங்க எழுதுறது வந்து பயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா அவங்க லைஃபை அவங்களே எழுதுறது தான் ஆட்டோபயோகிராஃபி. சரி, ஸோ இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி, அவரே எழுதுனது. ஸோ அவர் எங்கே வந்து அந்த இது பண்ணுவார், கோச் பண்ணுவார் அப்படின்னா சிவாஜி பார்க்ல. ஸோ அவருடைய ஹவுஸ் இருந்தது வந்து பந்த்ரா அப்படிங்கிற பிளேஸ்ல அவருடைய ஹவுஸ் வந்து என்னச்சே இருக்கும். ஸோ ஒரு சம்மர் ஹாலிடேஸஸ்லாம் ஃபுல் டைமும் அவருக்கு என்ன இருக்கும்? கோச்சிங் வந்து இருக்கும். இடையில ஒரு 1/2 an hour தான் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு பிரேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவர் வந்து என்ன சாப்பிடுவார் அப்படின்னா வடப்பாவ் அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் என்ன செய்வார், சாப்பிடுவார். ஸோ அது வந்து எனக்கு மும்பையோட ஒரு பாப்புலரான ஃபாஸ்ட் ஃபுட், அதெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து லாஸ்ட்ல அபவுட் த ஆத்தர் பார்த்தலாம். ஸோ இதில் ஒரு வேர்டு உண்டு லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஐ ஹேட் ப்ராக்டிஸ்ட் ஹார்ட் எனஃப் ஒன் டே பீப்புள் ஃப்ரம் அக்ராஸ் த வேர்ல்ட் would come and watch me play. ஸோ ஒரு நாள் வந்து இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அந்த கோச்சிங்கை கட் அடிச்சு அந்த கோச்சை வந்து கட் பண்ணிட்டு ஸோ அவர் வந்து ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு சின்ன மேட்ச் நடக்கும், அதை பார்க்கறதுக்காக போயிருப்பாரு. அப்போ அவருடைய கோச் அச்சரேக்கர் சார் வந்து சொல்லுவாரு, நீ இந்த மாதிரி வந்து என்ன செய்யக்கூடாது, மற்றவங்க விளையாடுறத பார்க்கக்கூடாது, நீ அங்கே அதை கட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்க்கக்கூடாது, நீ அதுக்கு பதிலாக நீ அங்கே கோச் பண்ண, அங்கே ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா ஒரு நாள் நீ என்ன செய்வ, விளையாடுவ, ஹோல் வேர்ல்டு என்ன செய்யும், நீ விளையாடுறத பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே அவர் மோட்டிவேஷனாக எடுத்து கோச் பண்ணி தான் என்ன செஞ்சிருப்பார், லாஸ்ட்டில் ஒரு பெரிய ஃபேமஸ் பர்சனாக என்ன செஞ்சிருப்பாரு, மாறியிருப்பார். ஸோ அதில் அபவுட் ஆத்தர் கொடுத்துருக்காங்க, அவர் எங்கே பிறந்தாரு, அவர் மும்பை மகாராஷ்டிரால. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 100 அது 100 இருக்குல்லையே, அதை அடிச்ச ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் அவர் தான். அதே மாதிரி டபுள் செஞ்சுரி 200 ரன்ஸ் எடுத்தவரும் அவர் தான். மொத்தத்தில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 30,000 ரன்ஸ் எடுத்திருப்பாரு. மொத்தம் அவர் எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காரு அதெல்லாம் இருக்கு. அடுத்தது ஒரு முக்கியமானது, இன் 2012 டெண்டுல்கரை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து சோஷியல்லையும் ஒரு கொஸ்டின் வரும். அதாவது ராஜ்யசபாவுக்கு வந்து ஒரு 12 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா லிட்ரேச்சர், ஆர்ட்ஸு, சயின்ஸு இந்த மாதிரி ஃபேமஸ் பர்சன்ஸை ராஜ்யசபாக்கு என்ன செய்வாங்கன்னா நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் என்ன செய்யும் இருக்கும். சரி, சோஷியல் அது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ராஜ்யசபாவுக்கு எத்தனை பேரை வந்து நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க நியமிக்கிறது, இதில் எலெக்ஷனெல்லாம் நிற்க மாட்டாங்க, அவங்களாம் நியமிக்கிறது வந்து 12 பேர். அதாவது ஸ்போர்ட்ஸ்ல, லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ், சயின்ஸ்ல பெஸ்டா இருக்கிறவங்க நாமினேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கரை 2012 ராஜ்யசபாவுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நியமிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி ஸோ அந்த லேர்னிங் த கேம் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிறதோட ஒரு எக்ஸ்ட்ராக்ட்னா ஒரு சின்ன பகுதியை என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்து கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது அவர் வாங்கின அவார்ட்ஸ். அடுத்தது நீங்க ஆத்தர் பத்தி படிக்கும் போது கண்டிப்பா அவங்களுடைய அவார்ட்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. அவார்ட்ஸ் கொடுத்துட்டு ஆத்தர் கொடுத்துருவாங்க இந்த சைடு, என்னென்ன ஆத்தர் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கினாங்க. இங்கே ஒரு 5 ஆத்தர் எடுத்து செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது கிளாசரிஸ், மீனிங்ஸ் என்ன செய்யணும், நீங்க படிக்கணும். சரியா? அடுத்த பேஜ் வந்துடலாம். சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க.
பேஜ் நம்பர் அடுத்தது வந்து 7ல வந்து ஹோமோனிம்ஸ் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. இருக்குதா? ஸோ அதுல 3 இருக்குது. உங்களுக்கு இங்க 2 கொடுத்துருக்காங்க, இன்னும் 1 வரும். ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹெட்ரோனிம்ஸ். இந்த 3மே என்ன அப்படின்னா ஹோமோனிம்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்ட்ஸ் வந்து சிமிலர் சவுண்டு சிமிலர் ஸ்பெல்லிங். சரியா? அதாவது எனக்கு ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா ரெண்டுக்குமே எனக்கு சிமிலர் ஒரே இதுதான் இருக்கும், சவுண்டு எப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும், ஆனா டிஃப்ரெண்ட் மீனிங் என்ன செய்யும் இருக்கும். சரியா? ஸோ இப்போ பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் அப்படின்னா என்னது ஒன்று நமக்கு என்ன செய்யும் தெரியும், கனரா பேங்க் அந்த பேங்க் சொல்லுவோம். இன்னொன்று என்னன்னா ரிவர் கரைக்கு இருக்கு இல்லையா? ஸோ ரிவரோட அந்த ஆற்றங்கரை ஓரம் சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான் அதுவும் என்னதுன்னா பேங்க். ஸோ இந்த ரெண்டுக்குமே அதாவது ஒரே வேர்டு தான். தமிழ்ல நம்ம சொல்லுவோம் ஒரு பொருள் பல பொருள் குறித்த ஒரு மொழி சொல் அப்படின்னு நீங்க படிப்பீங்க இலக்கணம். ஸோ அதுதான் இது. சரியா? ஸோ அதான் வந்து என்ன அப்படின்னா ஹோமோனிம்ஸ். சரியா? அதாவது ஒரே வேர்டு தான், அதுக்கு 2 மீனிங் என்ன செய்யும் இருக்கும். சரியா? அதே மாதிரி ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கும், டிஃப்ரெண்ட் மீனிங், ஆனா ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். சரியா? ஸோ அதான் வந்து என்ன அப்படின்னா இன் இன். ஸோ இன்னைன்னா என்னது, ஸோ இன்சைட் இன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் என்னது சத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஹோட்டல், அதுதான் வந்து இன். சரியா? ஸோ 2 இருக்கும். ஸோ அது வந்து என்னன்னா ஹோமோஃபோன்ஸ். ரெண்டுமே வந்து என்னது டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும், ஆனா ப்ரொனவுன்சியேஷன் வந்து எப்படி இருக்கும், சேமா இருக்கும். ஸோ அதே இது ஹெட்ரோனிம்ஸ் உங்களுக்கு புக்ல இல்லை, நான் சொல்றேன் என்ன அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து சேம் ஸ்பெல்லிங் தான், ஆனா ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும், மீனிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அப்படின்னு இருக்கு, இது 2 விதமா நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து என்னது லீட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும், இன்னொரு இடத்துல லெட். ஸோ லீடுனா என்னது முன்னெடுத்தி சொல்றது, லீட் பண்றதுன்னு சொல்லுவோம். இன்னொன்னு லெட் அப்படின்னா என்னது, நம்ம பென்சில் லெட் இருக்கு லெட். அதே மாதிரி மினிட்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்னது ஸ்பெல்லிங் ஒன்று தான், ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இது வந்து என்னது ஒன்று மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மினிட்னா என்னது 60 செகண்ட் 1 மினிட் அதுன்னு சொல்லுவோம். இன்னொன்னா மைனூட், மைனூட்டுக்கும் இதே ஸ்பெல்லிங் தான், ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் மைனூட்னா என்னது ஸ்மால். சரியா? ஸோ அதுதான் வந்து என்னன்னா ஹெட்ரோனிம்ஸ். சரியா? ஸோ இந்த 3க்குமான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து என்னது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸாகவும் கேட்பாங்க, இன்னொன்று என்னது டெஃபினிஷன்ஸாகவும் கேட்பாங்க. சரியா? ஸோ அந்த பாக்ஸ்ல 2 கொடுத்துருக்காங்க, ஹெட்ரோனிம்ஸ்க்கு நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த 3 இருக்கு. அடுத்தது வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னா என்னது முன்னாடி சேர்க்கறது பின்னாடி சேர்க்கறது. ஸோ ஃபிக்ஸ் அப்படின்னா என்னது நம்ம ஒன்று ஆட் பண்றோம், ஒன்று ப்ரீனா என்னது முன்னாடி, சஃபிக்ஸ்னா என்னது பின்னாடி. ஸோ அதை நம்ம ஈஸியாக நினைச்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம எந்த இதுக்கு சேர்ப்போம் அப்படின்னா ரூட் வேர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ தமிழ்ல இதே நீங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னா ஒரு வேர் சொல் இருக்கும், செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர் சொல் இருக்குன்னா இதை வந்து நீங்க வந்து என்னது செய் அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு வினையெச்ச சொல் என்னது, வினை முற்று என்னது, வினையெச்சம்னா என்னது, இதுக்கு செய்யோட வினையெச்ச இது சொல்லுங்க பார்ப்போம். செய்து, செய்து. சரியா? செய்துங்கிறத என்னது வினையெச்சம். இதே தமிழ் வினை முற்றுனா செய்தான், அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்க என்னன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். அப்போ இந்த செய்ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேர் சொல்லுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்க இங்கிலீஷ்ல ரூட் வேர்ட் அப்படின்னு நினைச்சு இருக்கும். சடன் அப்படிங்கிறது நினைச்சு இருக்கும், ரூட் வேர்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்வோம் பின்னாடி என்ன சேர்ப்போம் எல்ஒய் அப்படின்னு சேர்த்தா சடன்லின்னு சேர்த்தா அது வந்து என்னதான் மாறும், அட்ஜெக்டிவா மாறும். புரியுதா? அதுதான் தமிழுக்கான புரிஞ்சுட்டு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். சரியா? இது ஈஸியா நீங்க பார்த்து செஞ்சிடலாம், போட்டுடலாம், உங்களுக்கே தெரியும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கு. அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 9ல ரீடிங்ல இருக்கு ஃபோக் கல்ச்சர் அண்ட் ஃபோக்லோர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கரகாட்டம், காவடி ஆட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க, ஏன்னா என்கிட்ட பழைய புக் தான் இருக்கு, புது புக் இல்லை. சரியா? ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஸோ கரகாட்டம்ல வந்து மெயினா மேல என்ன வச்சிருப்பாங்க, அந்த கரகாட்டம் பார்ட்ஸ் இருக்கும், அதுல என்ன இருக்கும் அப்படின்னா பேப்பர் பேரட் என்ன செஞ்சிருப்பாங்க வச்சு செஞ்சிருப்பாங்க, அதுதான் இருக்கு. அடுத்து அதுல கரகாட்டத்துல 2 டிவிஷன்ஸ் இருக்கு, என்னதெல்லாம் அட்ட கரகம் சக்தி கரகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காவடி ஆட்டம்னா என்னது பேம்பூ ஸ்ட்ரிப்ஸ், மூங்கில் இருக்கு இல்லையா? ஸோ அதை என்ன செஞ்சிருப்பாங்க பின்னாடி காவடி மாதிரி வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க தூக்கிட்டு போவாங்க. பொய்க்கால் குதிரை ஆட்டம், பறையாட்டம், அந்த தெரு பொம்மலாட்டம், அதெல்லாம் ரொம்ப நமக்கு பார்த்தாலே என்ன செஞ்சு தெரிஞ்சிடும், அதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. தெருக்கூத்து வந்து என்ன மந்த்ல நடக்கும் அப்படின்னா ஆடி பங்குனி 2 மாசம், அந்த 2 மாசத்துலயே நடக்கிறதா என்னது தெருக்கூத்து.
அதே மாதிரி சிலம்பாட்டம், சிலம்பாட்டம்னா ஒரு தற்காப்பு கலை, மெத்தட்ஸ் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்றாங்க. அது கீழே டூ யூ நோ பாக்ஸஸ்ல கொடுத்துருக்காங்க. சிலம்பாட்டம் வாஸ் பேண்ட் இன் தமிழ்நாடு டியூரிங் த பிரிட்டிஷ் ரூல். அதாவது பிரிட்டிஷ் ரூல்ல நம்ம தமிழ்நாட்டுல சிலம்பாட்டத்தை என்ன செஞ்சிருந்தாங்க, பேன்னா தடை செய்திருந்தாங்கன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது பேஜ் நம்பர் 11ல அனாகிராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனாகிராம்ஸ்னா வேற எதுவுமே இல்லை, ஒரு வேர்டு இருக்கும், எல்போ. சரியா? சோ இந்த வேர்ட்ஸ் மாத்தி மாத்தி போட்டு ஒரு நியூ வேர்ட்ஸ் கிரியேட் பண்றது தான் அனாகிராம்ஸ். சரியா? சோ எல்போங்கிறத மாத்தி மாத்தி போட்டு அப்படிதான். சோ இப்போ இதுல என்னது இருக்கு, பி இருக்கா, பிலோ. இதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான், புதுசா எந்த வார்த்தையுமே இல்லை, எதுவுமே கிடையாது. இதுல இருக்கிறத மாத்தி போட்டு ஒரு நியூ வேர்ட் கிரியேட் பண்றது தான் அனாகிராம்ஸ். சரியா? அனாகிராம் இஸ் a word or a phrase formed by rearranging letters of a word. அதாவது கொடுத்திருக்கிறத நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி புதுசா என்ன செய்யறோம், ஒரு நியூ வேர்ட் கிரியேட் பண்றது தான் அனாகிராம்ஸ். சரியா? அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து கிராமர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷன், பொசிஷன் என்னது, அது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய அதோட பிளேஸை வந்து சொல்றதா என்ன அப்படின்னா பொசிஷன். அப்போ அதான் ப்ரிப்போசிஷன் நம்ம படிக்க போறோம். ஸோ ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு வேர்ட், அதுக்கான டெஃபினிஷன் ரீட் பண்ணி, இட்ஸ் எ வேர்ட் தட் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் ஏ நவுன் ஆர் ஏ ப்ரொனவுன். நவுன் இல்லைன்னா ப்ரொனவுனுக்கு முன்னாடி அதோடைய ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடியதான் என்னது, அதாவது நவுனு ப்ரொனவுனை சென்டென்ஸ்ல வரக்கூடிய மற்ற இது கூட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் பண்றதுதான் என்னன்னா ப்ரிப்போசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க உங்களுக்கு நிறைய டயக்ராம் வச்சு ஈஸியா கொடுத்துருக்காங்க. அபவ்னா மேல, அண்டர்னா கீழே, பிசைட்னா சைட்ல, அவுட் சைட்னா வெளியில, இன்சைட்னா உள்ள, ஆன் டாப் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட், பிஹைண்ட்னா பின்னாடி. சரியா? பிட்வீன், அரவுண்ட், அப், டவுன், த்ரூ. ஸோ இதெல்லாம் ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த சைடு வர்றதா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும், குழப்பாது. இந்த சைட்ல ஒரு 6 இது கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். ஸோ டைமுக்கு வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன், ஆன், அட், சின்ஸ், ஃபார், டியூரிங். ஸோ இதுல நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து இன், ஆன், அட் அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்ம பார்ப்போம். 3 புரியணும் அப்படின்னா நான் ஒரு ஈஸியா ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். So we will meet at the restaurant on Main Street in the city. So இதுல அட்டு, ஆனு, இன்னு. ஸோ இதுல ரெஸ்டாரண்ட், ஸ்ட்ரீட்டு, சிட்டி. சிட்டில இதுல 3ல பெருசு எது? ஸோ இந்த 3மே என்னது, நவுன். புரியுதா? ரெஸ்டாரண்ட், ஸ்ட்ரீட்டு, சிட்டி 3மே நவுன். ஸோ இந்த 3லயுமே பெருசு என்னதான், சிட்டி. அப்படி பெருசுக்கு வரக்கூடியது எதுக்கு போடுவோம்னா இன். ஸோ அதை விட சின்னதா வரக்கூடியதுக்கு ஆன், அதை விட சின்னதா வரக்கூடியதுக்கு ரெஸ்டாரண்ட். இப்போ நம்ம வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டோட நேம் ஏதாவது சொல்லணும்னா அட்டு, நம்ம என் தெருன்னு சொன்னோம்னா ஆன், முதலூர்னு சொன்னோம்னா என்னது இன், இல்லை ஊர் சொன்னோம்னா இன். சரியா? ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்றது. அதுதான் we will meet at the restaurant on Main Street in the city. ஸோ இதுதான் இன், ஆன், அட்டுக்கான டிஃபரன்ஸ். இப்போ இருக்கிறதுலே பெருசா நம்ம ஏதாவது மென்ஷன் பண்றோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், இன் போடுவோம். அதை விட சின்னது அப்படின்னா ஆனு, அதே மாதிரி அச்சு. அதே மாதிரி இன் வந்து என்னது வரும், மார்னிங், நைட்டு அந்த மாதிரி இதுக்கும் வரும். அதே மாதிரி டேட் வந்துச்சு அப்படின்னா என்னது வரும், ஆன் வரும். சரியா? டேட் வந்துச்சுன்னா ஆன் வரும். டைம்னா என்னது, அட். சரியா? ஸோ இது வந்து பிளேசஸ்க்கு நம்ம சொன்னோம். அதே மாதிரி இங்கே என்னது கொடுத்துருக்காங்க, மார்னிங், நைட்டு அந்த மாதிரி நம்ம மென்ஷன், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இன் பண்ணுவோம், இன் போடுவோம். அதே மாதிரி டேட் அப்படின்னா என்னது ஆனு, அட்டுங்கிறது டைம். சரியா? அடுத்தது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் வந்து என்ன செய்யும், மேலே வரும், நியர்னா பக்கத்துல, பிஹைண்ட் அதெல்லாம் நமக்கு என்ன செய்யும் தெரிஞ்சு. அதே மூவ்மெண்ட் டு, இன்டு, டுவர்ட்ஸ், த்ரூ. அடுத்தது ஒன்று வருது அப்படின்னா சின்ஸ், ஃபார். ஸோ கன்ஃபியூஸ் பண்றது மட்டும் நான் சொல்றேன். சரி, மீதியெல்லாம் நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சின்ஸ், ஃபார் இது நான் போனது வர 10th கிளாஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரியா?
ஸோ இயரை மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன வரும்? சின்ஸ் வரும். அதே இது நம்ம அந்த டைம் அந்த மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன வரும்? எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா ஃபார் போடுவோம். எந்த வருஷத்துல இருந்து அப்படின்னு சொன்னோம்னா என்னது? சின்ஸ். அதாவது இருந்து அப்படின்னு சொல்றோம்ல தமிழ்ல, அதுதான் வந்து சின்ஸ். சரியா? ஸோ 2020 இருந்து 12 இருந்து அப்படின்னு அந்த இதுல சொல்லியிருந்தோம் அப்படின்னா அது வந்து சின்ஸ். இத்தனை வருடங்கள் ஆக ஆக அப்படின்னு வருது இல்லையா, அதுதான் வந்து என்னதுன்னா ஃபார். ஸோ இந்த சின்ஸும் ஃபாருக்குமான டிஃபரன்ஸ் வந்து என்னது? அதுதான். அதே மாதிரி மேலோடது பார்த்துக்கிட்டோம். அடுத்தது டியூரிங் இன். டியூரிங் இன்னுங்கிறது வந்து என்னது? ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் மென்ஷன் பண்றது. சரியா? ஸோ டியூரிங் அண்ட் இன் ஆர் யூஸ் டு டிஸ்கிரைப் ஆக்ஷன் that happen in a particular period of a time. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலங்கள், ஒரு மாசமோ 2 மாசம், ஒரு வருடங்கள், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா என்னது? டியூரிங் என்னச்சும் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பின்னாடி எடுத்தீங்கன்னா பிட்வீன், அமாங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிட்வீன் அப்படி அமாங்குங்கிறது வந்து மெயினா வந்து என்னன்னா பிட்வீன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் சொன்னோம் அப்படின்னா பிட்வீன். சரி, நீங்க அந்த சென்டென்ஸை பாருங்க. The final match will be held between இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிட்வீன் போடுவோம். பிட்வீன் வந்தா கண்டிப்பா அடுத்தது என்ன வரும் அப்படின்னா அண்ட் எனச்சியும் வரும். அதே இது அமாங் அப்படிங்கிறது நிறைய பேர் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ the sailors divided the money among themselves. ஸோ themselvesங்கிறது அவங்களுக்குள்ள. அதில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல, ஆனால் ரெண்டுக்கும் அதிகமான பேர் என்ன செஞ்சிருக்காங்க? இருந்திருக்காங்க. சரியா? ஸோ 2 பேரை நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா பிட்வீன் போடுவோம். 2க்கும் அதிகமா நம்ம சொல்றோம் அப்படின்னா அமாங் போடுவோம். சரியா? புரிஞ்சுட்டா? இதான் ப்ரிப்போசிஷன். அதில் உங்களுக்கு என்னது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து இந்த சைடு எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரிப்போசிஷனல் வெர்ப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு வெர்பு கூட ஒரு ப்ரிப்போசிஷன் வேர்டு சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா ப்ரிப்போசிஷனல் வெர்ப் அப்படின்னு சொல்லி. சம் வெர்ப்ஸ் ஆர் யூசுவலி ஃபாலோட் பை ப்ரிப்போசிஷன் பிஃபோர் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த வெர்ப். ஸோ லாஃப்ட் அட், பிளான்ட் டு, அட்டென்ட் டு, பிலீவ். ஸோ இதுல வந்து என்னது? லாஃப்டுங்கிறது என்னது? வந்து வெர்பு, அச்சுங்கிறது என்னது? ப்ரிப்போசிஷன். ஸோ அந்த ரெண்டும் சேர்ந்ததான் என்னதுன்னா ப்ரிப்போசிஷன். ஸோ அதுக்கு ஒரு மீனிங் என்ன செஞ்சிருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்த இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்போசிஷனல் வெர்ப்ஸ் இருக்கு. பெனிஃபிட் ஃப்ரம், ஸ்டாண்டிங். ஸோ இது நீங்க அந்த ஆன்சர் சொல்யூஷன் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம்? அதுக்கான மீனிங் என்ன செஞ்சிருப்பாங்க? கொடுத்துரும். ரொம்பலாம் சேஞ்ச் ஆகுது. லாஃப்ட்னாலும் என்னது? லாஃப்ட்னாலும் சிரிக்கிறதா, லாஃப்ட்னா அவங்கள பார்த்து சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். பிளான்ட்னாலும் என்னதான்? பிளான்ட். ரொம்ப டிஃப்ரெண்ட் மீனிங் வராது, கொஞ்சம் அதே தான். ஸோ இதுதான் வந்து என்னது? ப்ரிப்போசிஷனல் வெர்ப். சரியா? அடுத்தது வந்து என்னன்னா ரைட்டிங்ல வந்து லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்டர் ரைட்டிங்ல 2 டைப் இருக்கு, 2 லெட்டர் இருக்கு. என்னதான்? ஃபார்மல், இன்ஃபார்மல். ஸோ ஃபார்மல் நம்ம யாருக்கு எழுதுவோம்? அஃபீஷியலா எழுதக்கூடியது. ஸோ ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி எழுதுவோம். ஸோ அதோடைய ஃபார்மேட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? ஃப்ரம். சரியா? அடுத்தது ஃப்ரம்ல என்னது? நம்மளோட அட்ரஸ் எழுதுவோம். அடுத்தது வந்து என்னது? டு. டூல நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது என்ன போடுவோம்னா டியர், இல்லைன்னா என்னது? மேக்ஸிமம் ரெஸ்பெக்டட் அப்படின்னு என்ன செய்வோம்? போடுவோம். சரியா? ரெஸ்பெக்டட் சார், இல்லைன்னா மேடம். ஸோ இதுக்கு நேம் என்ன அப்படின்னா சல்யூட்டேஷன். ஸோ அவங்க நம்ம வந்து சல்யூட் பண்றோம்ல, ரெஸ்பெக்டட் சார், மேடம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சல்யூட்டேஷன். அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம்? சப்ஜெக்ட், எதுக்காக நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனது ரிகார்டிங், இது தொடர்பாக எழுதுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது கண்டென்ட் வந்துடும், அதான் பாடி ஆஃப் த லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாஸ்ட்ல வந்து என்ன அப்படின்னா பாடி ஆஃப் த லெட்டர். ஸோ இந்த சைட்ல எழுதுவோம் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, லவ்விங்லி, சின்சியர்லி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இதுல யுவர்ஸ் லவ்விங்லி போட்டோம் அப்படின்னா ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது கேட்பாங்க. சரியா? சல்யூட்டேஷன், இது வந்து என்னது? சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்குமே தெரியாதவங்களுக்கு நம்ம எப்படி காமனா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் என்னது? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு நினைச்சுக்கோம். காமனா தெரியாது, யாருமே இது பண்ணாதவங்களுக்கு நம்ம எப்படி போடுவோம்? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போடுவோம். சரியா? அதே இது இன்ஃபார்மல் லெட்டரா இருந்துச்சுன்னா என்ன செஞ்சு லாஸ்ட்ல இங்க எழுது அட்ரஸ் அந்த என்வலப் என்ன செஞ்சிருப்போம்? எழுதிருப்போம். இன்ஃபார்மல் லெட்டரா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இந்த கார்னர்ல டேட்டு, பிளேஸ். இன்னும் நீங்க முக்கியமானது இதுல வந்து என்னன்னா தேங்கிங் யூ போடுவோம். நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்போம்? போட்டுருவோம். இந்த தேங்கிங் யூக்கு அப்புறம் கண்டிப்பா என்னது? கமா தான் வரும். சரியா? ஸோ இந்த தேங்கிங் யூ போடுவோம். அதே மாதிரி இங்க டேட்டு, பிளேஸ் என்ன செஞ்சிருப்போம்? போட்டிருப்போம்.
இங்க அதே மாதிரி டியர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இங்க என்ன வராது அப்படின்னா தேங்கிங் யூ வராது. ஸோ நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் எழுதும். அங்கே தேங்கிங் யூ என்ன செய்ய மாட்டோம், போட மாட்டோம். ஸோ இங்கே யுவர்ஸ் லவ்விங்லி போட்டு என்ன செய்வோம், முடிப்போம். சரியா? ஸோ இதில் மெயினாக சல்யூட்டேஷன், சப்ஸ்கிரிப்ஷன், தேங்கிங் யூ என்ன செய்வோம், போடுவோம். சரியா? இதுதான் ஃபார்மல் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ். அடுத்தது போயம். ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங். இதை எழுதுனது யாரு? ராபர்ட் ஃப்ராஸ்ட். சரியா? ஸோ இவர் என்ன ஒரு அவார்டு வாங்கியிருப்பாரு அப்படின்னா புலிட்சர் பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொயட்ரிக்கு என்ன செஞ்சிருப்பாரு, வாங்கியிருப்பாரு. இதுல வந்து இவர் வந்து என்ன மெயினா இவரோட இது என்ன அப்படின்னா ரூரல் லைஃப். ரூரல் லைஃப்னா என்னது, வில்லேஜ் லைஃப், அதை பத்தி என்ன செஞ்சிருப்பாரு, எழுதுறதுல இவர் ரொம்ப ஃபேமஸான இது ஒரு அமெரிக்கன் போயட். சரியா? அடுத்தது வந்து இவர் வந்து ஜான் எஃப் கென்னடி, அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடியோட இனாகிரேஷன்ல இவர் என்ன செஞ்சிருப்பாங்க, ஸ்பெஷல் கெஸ்டா இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து பொயட் லாரட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். பொயட் லாரட் அப்படின்னா என்னது, நம்ம தமிழ்ல வந்து அரசவை கவிஞர்னு படிக்கிறோமா, அதே மாதிரி ஒரு இதுதான் பொசிஷன் தான் என்னன்னா பொயட் லாரட். அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இவர் பொயட் லாரட்டா என்ன செஞ்சிருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம் த ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மென்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். சரியா? ஸோ இப்போ இந்த போயம் லைன்ஸ் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இதுல இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் மட்டும் சொல்லிடுறேன். சரியா? கொஞ்சம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல செகண்ட் ஸ்டான்ஸால இருக்கு, மை லிட்டில் ஹார்ட்ஸ் மஸ்ட் திங்க் இட் குயர் டு ஸ்டாப் வித்வுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஸோ இது உங்களுக்கு புக் பேக்ல இருக்கக்கூடியதா. புக் பேக்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, அலிட்ரேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்தது பர்சானிபிகேஷன் இருக்கு. ஸோ பர்சானிபிகேஷன் என்னது, அதாவது ஒரு உயிர் இல்லாத பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் இல்லை நம்மளுடைய ஹியூமன் கேரக்டர்ஸ் சொல்றது. ஸோ இல்லைன்னா ஒரு பேச முடியாததா இருக்கும். இப்போ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட லிட்டில் அந்த சின்ன அந்த குதிரை வந்து என்ன செஞ்சிருது அப்படின்னா நின்றுது. ஸோ அதுக்கு வந்து ஏன் நிற்கிறோன்னு தெரியல, ஆனா என்ன செஞ்சது, அதுவா கெஸ் பண்ணி ஏதோ கெஸ் பண்ணி நிற்குது அப்படிங்கிறத நம்ம தான் கெஸ் பண்ண முடியும். ஆனா குதிரைக்கு என்ன செய்யாது, கெஸ் பண்ண தெரியாது. அந்த ஹியூமன் கேரக்டரை அது ஹார்ஸ் கூட கம்பேர் பண்ணிருக்கிறதுனால இது வந்து என்னது, பர்சானிபிகேஷன் சொல்றாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி லாஸ்ட்ல 2 லைன்ஸ் இருக்கு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு சொல்லி 2 தடவை தொடர்ந்து வந்ததுனால அது வந்து என்னது, ரிப்பீட்டேஷன். சரியா? திரும்ப திரும்ப வர்றதுனால ரிப்பீட்டேஷன். அதே மாதிரி அதுல அந்த லாஸ்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைன் வந்து லவ்லி டார்க் அண்ட் டீப், தேர்ட் ஸ்டான்ஸால ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் எ ஷேக். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால லாஸ்ட் லைன் டு வாட்ச் ஹிஸ் வுட் ஸ்பில் அப் வித் ஸ்னோ. ஸோ இது எல்லாமே என்னன்னா இமேஜின். ஸோ இமேஜினா ஒரு உருவப்படம் மாதிரி. ஸோ அதாவது நம்ம வந்து கற்பனை தான் பண்ண முடியும். கற்பனை பண்ணக்கூடியதான் வந்து என்னது, இமேஜினரி. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால லாஸ்ட் லைன் டு வாட்ச் ஹிஸ் வுட் ஸ்பில் அப் வித் ஸ்னோ. அதே மாதிரி செகண்ட் ஸ்டான்ஸால தேர்ட் லைன் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ராசன் லேக். தேர்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் எ ஷேக். அடுத்து லாஸ்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைன் த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். இந்த 4மே வந்து என்னது, இமேஜின். சரியா? ஸோ உருவப்படங்கள் இல்லைன்னா கற்பனைன்னு சொல்லலாம். அதே மாதிரி பர்சானிபிகேஷன் பார்த்தோம், ரிப்பீட்டேஷன். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அவரோட இதுல எழுதி போட்டிருப்பாரு. அதான் இந்த டூ யூ நோ பாக்ஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. எப்பவுமே எழுதி வச்சிருப்பாரு. ஸோ ஏன் அப்படின்னா அதை பார்க்கும்போது, அதாவது தூங்குறதுக்கு மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னா என்னது, ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத விட ஸ்லீப் அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கலாம், ஒரு டெத் கூட கம்பேர் பண்ணாத நான் சாகுறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய என்ன செய்யணும், அச்சீவ் பண்ணணும், 1 மைல்ஸ் டு கோ, நான் இன்னும் நிறைய முன்னேறணும் அப்படிங்கிறத அவர் எப்பவுமே எழுதி வச்சிருப்பாரு. அந்த டூ யூ நோ பாக்ஸஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்த மீனிங்ஸ் பார்த்துக்கோங்க. ரைமிங் ஸ்கீம் போன வாரமே சொல்லி தந்துட்டோம்லாம். போன வாரம் வராதவங்க சப்போஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நீங்க இந்த லைட் ஃப்ரம் சவுத் இந்த யூடியூப் சேனல் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரி? அதுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எல்லாமே வரும், எல்லா கிளாஸஸுமே வரும். இங்கிலீஷ் மட்டும் இல்ல, தமிழ், மேத்ஸ், சோஷியல், எல்லா சயின்ஸ் எல்லா கிளாஸஸுமே வரும். சரியா? நீங்க திருப்பி ஒருக்கா கூட வீட்டில் போய் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து லெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம். ஸோ இந்த தடவை இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் கண்டிப்பா படிக்கணும். ஒரு போயம், அதுக்கு பின்னாடி பேரலல் ரீடிங் அப்படி இல்லைன்னா ரீட் அண்ட் என்ஜாய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு டாபிக் கொடுத்தே என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. லெஷர் அது எழுதுனது வில்லியம் ஹென்ரி டேவிஸ். ஸோ அதுக்குள்ள லைன்ஸே என்ன செஞ்சுக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. அந்த லைன்ஸ் கொடுத்து என்ன செய்யறாங்க கேட்குறேன். இந்த ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பின்னாடி இருந்ததுல ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. சரியா? அடுத்தது சப்ளிமெண்ட்ரி தி என்வியஸ் நெய்பர் எ ஜாப்பனீஸ் ஃபோக்டேல். ஸோ இது வந்து ஒரு ஜாப்பனீஸோட ஃபோக்டேல். இது ஒரு கதை தான். இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த டூ யூ நோ பாக்ஸஸ்ல கொடுத்துருக்கிறது மட்டும்தான். அதாவது அந்த டாக்ஸ் வந்து ஒரு 15,000 இயர்ஸ் ஆகோ முன்னாடி
15,000 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து ஓநாயில இருந்து சரியா, ஸோ அந்த உல்ஸ்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் என்ன செஞ்சிருக்காங்க, டாக்ஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓநாயில இருந்து தான் நாயை, அது ஓநாயை தான் பழக்கப்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணி நாயா வீட்டில் வளர்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க சரியா. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி டொமஸ்டிகேட்டட் அப்படின்னா பழக்கப்படுத்தப்பட்டது. ஸோ அது எங்க அப்படின்னா மெயினா ஈஸ்ட் ஏஷியால, சைனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதிரி அடுத்த டூயினோ பாக்ஸஸ்ல டாக்ஸ் வந்து என்னது வார்ஃபேருக்கும் யூஸ் பண்றாங்க. வார்ஃபேர்னா என்னது, போர்க்குளத்துல சரியா. ஸோ போருக்கும் என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. ஸோ இதுல என்னது மீனிங்ஸ் என்ன வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. வேற அவ்வளோதான். அடுத்தது செகண்ட் யூனிட் பேர்லாம் ப்ரோஸ். ஐ கேனாட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். ஸோ இதை எழுதுறது ரஸ்கின் பாண்டு. இவர் வந்து என்னது, இந்தியன் ஆத்தர் ஆஃப் பிரிட்டிஷ் டெசன்ட், அதாவது இந்தியன் ஆத்தர் தான் ஆனா பிரிட்டிஷ், அதாவது பிரிட்டிஷ் வம்சவாளி சரி, அதான் பிரிட்டிஷ் டெசன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் என்ன அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறாருன்னா சாகித்ய அகாடமி அவார்ட் 1992ல வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவருடைய அடுத்தது வந்து பத்மஸ்ரீ வந்து என்னது 1999ல வாங்கியிருக்காங்க. பத்மபூஷன் 2014ல. அதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபாஸ்டா சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்தது நீங்க அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்க வீட்டுல திரும்பி இருக்கப்போ இதை என்ன செய்யணும், படிக்கணும். சின்ன பிள்ளைங்க மனப்பாடம் பண்ண மாதிரி மனப்பாடம் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், தயவு செஞ்சு என்னச்சுன்னா டெஸ்ட்டுக்கு கண்டிப்பா நினைச்சுங்க வாங்க. நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இது படிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிடும், நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா இங்க வந்து 4 ஆப்ஷனை பார்க்கும்போது தான் அது நமக்கு என்ன செய்யும், கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தயவு செஞ்சு நீங்க வரலனாலும் பரவாயில்ல, வீட்டுல இருந்தாலும் நினைச்சீங்க டெஸ்ட் வந்து கண்டிப்பா எழுதி பாருங்க. நிறைய இது இருக்கு, அதை நீங்க செஞ்சு பாருங்க, எழுதி பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம படிச்சுட்டோம் நம்ம நினைச்சு போயிருப்போம், ஆனா என்ன செஞ்சிடும், மறந்துடும், நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. அதனால கண்டிப்பா டெஸ்ட் என்ன செய்யுங்க, பண்ணுங்க. இது நீங்க நோட்ஸ் எடுத்தா மட்டும் பார்த்தாது, திருப்பி நீங்க வீட்டுல போய் என்ன செய்யணும், வாசிச்சாதான் அது மைண்ட்ல என்ன செய்யும், படிக்கணும் சரியா. சின்ன ரீட் பண்றது வேற, நீங்க இப்ப என்ன செஞ்சாகணும், சின்ன பிள்ளைங்க மாதிரி மனப்பாடம் பண்ணியே ஆகும் சரியா. அடுத்தது வந்து அவர் ஸ்டில் அதே மாதிரி இவரோட தி ப்ளூ அம்பர்லா அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காங்க, பிலிமாவும் என்ன செஞ்சிருக்காங்க, ஹிந்தி பிலிமா என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக அவர் நேஷனல் பிலிம் அவார்ட் என்ன செஞ்சிருக்கிறாரு 2007ல. அது வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு பிலிம் சரியா. 2007ல என்ன செஞ்சிருக்கிறாரு, வாங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த சைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா டூயினோ பாக்ஸ் இருக்கு. பரம்வீர் சக்ரா அப்படிங்கிறது வார் டைம்ல, அதாவது போர்க்களத்துல உள்ளவங்களுக்காக என்ன செய்வாங்க, கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. ஸோ அது வந்து 1915ல இருந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் என்ன அப்படின்னா 21 பேர் என்ன செஞ்சிருக்காங்க, அதை வாங்கியிருக்காங்க. ஸோ அதுல வந்து 14th வந்து போஸ்துமஸ் அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் கொடுத்தது சரியா. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கொடுத்ததுனா போஸ்துமஸ் சரியா. ஸோ டில் ஜனவரி 2019 வரைக்கும், 1950ல இருந்து 2019 வரைக்கும் 21 பேர், அதுல 14 வந்து இது போஸ்துமஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இதுல வந்து ஒரு மீனிங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன அப்படின்னா ஹாலிஹாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட். அது வந்து என்னது, ஒரு யுரேஷியன் பிளான்ட், ஒரு செடி சரியா. அதே மாதிரி பிரிகேடியர் அப்படிங்கிறது என்னது, பிரிட்டிஷ் ஆர்மில இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன், ஒரு ரேங்க் ஆஃபீஸர். அதே மாதிரி இந்த சைட் பாத்தீங்கன்னா போகன் வேலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதுவும் என்னது ஒரு செடி சரியா. அதே மாதிரி பட்கேரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னன்னா ஒரு ஆஸ்திரேலியன் பேர்டு சரியா. இதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்பாங்க சரியா. அதே மாதிரி இதெல்லாம் நம்ம நல்லா தரவா படிச்சுட்டு புக் பேக்கை விட்டுறக்கூடாது. அதுவும் கண்டிப்பா என்ன செய்ய படிக்கல. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கு, அதுவும் படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த சைட்ல சினானிம்ஸ் இருக்குது. அடுத்து இந்த சைடு ஒண்ணு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஓன்ட்னா வெளிநாட்டு. ஸோ அது எப்படி கேட்பாங்க அப்படின்னா கான்ட்ராக்ஷன், ஷார்ட் ஃபார்ம் சரியா. அதாவது நெகட்டிவ் இருக்கும், ஒரு வேர்டு இருக்கும், அதுக்கான நாட், இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இது கேனாட் அப்படின்னு சொல்லுவோம். நான் எழுதும் போது எப்படி எழுதுவோம், கேன்ட் சரியா. ஸோ அதுதான் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கான்ட்ராக்ஷன். ஸோ கேனாட்டோட கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் என்னது, கேன்ட் சரியா. ஸோ இந்த சைடு கொடுத்துருக்காங்களா, இதுல இருக்கு இல்லையா. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ வுட்னா என்னது, யூ வுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல அதே மாதிரி ஷாலுக்கு இங்க கொடுக்கல, ஷால் நாட் அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கு என்ன வரும், ஷாண்ட் சரியா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அது பார்த்துக்கோங்க. இதான் வந்து என்னன்னா கான்ட்ராக்ஷன் ஃபார்ம். அடுத்தது மெயின் ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்.
ஸோ கம்பேரிசன் புரியுதா? ஸோ கம்பேரிசன்னா என்னது? மற்றவங்க கூட என்ன செய்வோம், நம்ம கம்பேர் பண்ணுவோம். எதை வச்சுதான் கம்பேர் பண்ணுவோம்? ஹைட், அவங்க டாலா இருக்காங்க, ஷார்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அடுத்தது என்ன சொல்லுவோம், பியூட்டிஃபுல்லா இருக்காங்க அதை சொல்லலாம். அந்த மாதிரி இதெல்லாம் என்ன வேர்டு அப்படின்னா அட்ஜெக்டிவ். சரியா? ஸோ அதான் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல வரக்கூடிய வேர்ட் வந்து என்னன்னா அட்ஜெக்டிவ் தான் என்ன செய்யும் வரும். சரியா? ஸோ அதே மாதிரி இதுல 3 டிகிரிஸ் இருக்கு. என்னதுலாம்? பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவ் என்ன அப்படின்னா அந்த அட்ஜெக்டிவ், குவாலிட்டி ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். த கம்பேரிசன் கேன் பி மேட் யூசிங் த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் அன் அட்ஜெக்டிவ். சரியா? ஸோ அதுதான் பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ் சொல்றாங்க. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா பாசிட்டிவ்ல எப்படி இருக்கும்னா டால் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கம்பேரேட்டிவ்ல எப்படி இருக்கும்? டாலர். இஆர் சேர்ப்போம், இங்கே எப்படி சேர்ப்போம்? இஎஸ்டி சேர்ப்போம். இதே சில இதுக்கு இந்த மாதிரி இஆர் இஎஸ்டி சேர்க்க முடியாததுக்கு என்ன சேர்ப்போம்? மோர், மோஸ்ட் என்ன செய்வோம் சேர்ப்போம். சரியா? இப்படி ஈஸியாக கேட்டால் நம்ம என்ன செஞ்சிடலாம், எழுதிடுவோம். இது சின்ன பிள்ளைங்க கேட்பாங்க. இன்னொன்று எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸாக கொடுத்து அந்த சென்டென்ஸ் என்ன செய்ய சொல்லுவாங்க, சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இது வேர்டு. ஸோ இது சென்டென்ஸாக கொடுத்து என்ன செய்வாங்க, சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 3 மெத்தட் இருக்கு. சரியா? ஸோ அந்த 3 மெத்தடே சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி தெரியுமா? அது தெரியாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பிசி மெத்தட்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கிட்டது தான், ஒரிஜினலாக கிடையாது. ஸோ பிசினா இதில் வந்து பாசிட்டிவும் கம்பேரேட்டிவ் தான் இருக்கும். அப்படின்னா என்னன்னா ரெண்டு நவுனுக்குள்ள நடக்கக்கூடியதுதான். சரியா? ஸோ இங்கே கோல்டு, சில்வர். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் கம்பேர் பண்ணது தான் வந்து என்னன்னா பிசி. இதில் வந்து சூப்பர்லேட்டிவ் வராது. சூப்பர்லேட்டிவ்ங்கிறது இது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு நவுனை நிறைய இது கூட கம்பேர் பண்ணாதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி எனர்ஜியும் வரும். ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவும் கம்பேரேட்டிவ் தான் வரும். ஸோ இப்படி கொடுத்துட்டு இதோடைய பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா? ஸோ அப்போ நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது இது வந்து என்னது இஆர் இருக்கா? அப்போ இது வந்து என்னது கம்பேரேட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கம்பேரேட்டிவ் அப்படின்னாலே என்ன வந்துடும், தேன் வந்து என்ன செஞ்சிடும் வந்துடும். ஸோ இதை நம்ம வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம். சரியா? சில்வர், சில்வருங்கிறது சிங்குலர், அதனால என்ன போடுறோம் அப்படின்னா இஸ் போடுறோம். அடுத்தது என்ன போடுறோம் அப்படின்னா நாட் சோ. சரியா? ஸோ இது எல்லாத்துக்கும் நாட் சோ தான் வரும். காஸ்ட்லியரோட பாசிட்டிவ் ஃபார்ம் வந்து என்னது காஸ்ட்லி. சரியா? இந்த ஆஸும் கண்டிப்பா வந்துடும் கோல்டு. புரியுதா? ஸோ இதுதான் இந்த ஃபார்மோடைய பாசிட்டிவ் ஃபார்ம். இல்லைன்னா இந்த ஃபார்ம் கொடுத்து இதோடைய கம்பேரேட்டிவ் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. சரியா? ஸோ காஸ்ட்லியர் இருக்கும். இந்த நாட் சோ எல்லாத்துக்கும் நாட் சோ ஆஸ் தான் வரும். நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இந்த வேர்டு, அட்ஜெக்டிவ் வேர்ட் சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே சிங்குலரா ப்ளூரலாங்கிறத என்ன செய்வோம் பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிசி மாடல்னு சொல்றோம். சரியா? ஸோ அடுத்தது வந்து டேன் அப்படின்னு சொல்றோம். இங்க புரியுதா? கிளாஸ்ல எத்தனை பேர் இருப்பாங்க? எப்படியும் நிறைய பேர் இருப்பாங்க. எப்படியும் ஒரு 20, 30 அப்படி இருக்கலாம். ஸோ அதனாலதான் இதுல சூப்பர்லேட்டிவ் வரும். ஸோ ரெண்டு இதுக்கு நம்ம கம்பேர் பண்ணோம்னா பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் தான், சூப்பர்லேட்டிவ் என்ன செய்யாது வராது. ஸோ இங்க வந்து என்ன செஞ்சிடும், சூப்பர்லேட்டிவ் வந்துடும். ஸோ இது டாலஸ்ட் வந்திருக்கா, இப்போ இது சூப்பர்லேட்டிவ். ஸோ இந்த தேவோடைய ஃபர்ஸ்ட் தான் இந்த டி. சரியா? ஸோ இது சூப்பர்லேட்டிவ், இது கம்பேரிட்டிவ், இது பாசிட்டிவ். இது நம்மளோட மெமரிக்காக வச்சுக்கிட்டது. சரியா? டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா அடுத்தது கம்பேரேட்டிவா மாத்துறோம் அப்படின்னா ரம்யா ஃபர்ஸ்ட் போட்டுப்போம். ரம்யா சிங்குலர் இஸ் டாலஸ்டோடைய கம்பேரேட்டிவ் ஃபார்ம் டாலர். அடுத்து வந்தாலே கண்டிப்பா என்ன வந்துடும், தேன் வந்துடும். இங்க ஏ இருக்கா, இந்த ஏ வந்து என்ன அப்படின்னா
எனி அதர். சரியா? எனி அதர். மீதி இருக்கக்கூடிய கேர்ள் இந்த கிளாஸ் என்ன செஞ்சுக்கலாம், புரியுதா? அடுத்தது எண்ணுக்கு எழுதும். அடுத்தது பாசிட்டிவா எழுதும் போது எப்பவுமே பாசிட்டிவ் வந்து லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து. சரியா? அப்ப இந்த கேர்ள் இந்த கிளாஸ் இருக்கா, அது இங்க வந்து என்னன்னா நோ அதர் கேர்ள். இந்த நோ அதர் இந்த எண்ணு தான் இந்த எண். சரியா? இப்போ TAN வந்துட்டு அந்த வேர்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. நோ அதர் கேர்ள் இந்த கிளாஸ். இங்க கேர்ள் தான், நோ அதர் கேர்ள் தான். அதனால என்னது சிங்குலர் இஸ் as tallest. சரியா? இப்போ இப்படி கொடுத்துருக்கிறத இங்க நீங்க இப்படிதான் மாத்தி ஆகணும். இங்க நீங்க நாட் சோ போட்டீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படி ஆயிரும், தப்பா மாறிடும். சரி, இங்க நீங்க பாத்தீங்கன்னா சில்வர் வந்து கோல்டை விட அவ்வளவு காஸ்ட்லி கிடையாது, அதனாலதான் இங்க நாட் சோ போடும், பின்னாடி மாறும். இங்க வந்து அதாவது இந்த பாசிட்டிவ் என்னது நெகட்டிவ் சென்டென்ஸ்ல வரும். எந்த ஒரு பொண்ணுமே அவளை விட டால் கிடையாது, நோ அதர். சரியா? இங்க நாட் சோ வந்து என்னது இங்க நோ அதரா மாறிடுது. இங்க நான் நோ அதர் போட்டுட்டு இங்க நாட் போட்டீங்கன்னா அந்த என்னது சென்டென்ஸ் வந்து தப்பாயிரும். அப்படிதான் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அடுத்தது இன்னொரு மெத்தட், இன்னொரு இது இருக்கு. OMB. அதே சென்டென்ஸ் வச்சு பார்த்துடலாம். ஸோ ஒன் ஆஃப் தட். ஸோ இந்த ஓட தான் இந்த ஓ. சரியா? அதாவது என்ன அப்படின்னா நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க டாலஸ்டா, ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கலாம், அதுல ரம்யாவும் ஒன்று. ஸோ இதுல வந்து அவ தான் டாலஸ்ட் அப்படின்னு சொல்றா, அவளை விட ஹைட் யாருமே கிடையாது. ஸோ இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா ப்ளூரல் வரும். சரியா? ஸோ ஒன் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள்ஸ் இந்த கிளாஸ். இங்க டாலஸ்டா இருக்கக்கூடியதுல அவ்வளோ இருக்கு. சரியா? இதுவும் அதே மாதிரி தான், இஸ் டாலர் தென். அங்கே எனி அதர் போட்டுமா, இங்கே மெனி அதர். இல்லை உங்கள் புக்கில் வந்து மோஸ்ட் அதர்னு கொடுத்துருப்பாங்க, மெனி அதரும் போடலாம் மோஸ்ட் அதரும் போடலாம். சரியா? மெனி அதர் கேர்ள்ஸ் இந்த கிளாஸ். அடுத்தது இங்கே மாற்றும் போது இதான் எம். எம் மெனிக்கு தான் எம் சொல்கிறோம். அடுத்தது இங்கே வீக் வந்து என்ன, வெரி ஃபியூ. வெரி ஃபியூ கேர்ள்ஸ் in the class. அவளை விட கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க கிளாஸ்ல டாலா இருக்கிறாங்க. ஸோ இங்க நீங்க பார்க்க வேண்டியது, இங்க கேர்ள்ஸ் வந்ததுனால இங்க என்ன போடுறோம், ஆர். புரிஞ்சுட்டா? இந்த 3 ஃபார்ம் தான். இப்போ இதுல நீங்க வந்து இந்த மெனி அதர் கொடுத்து நீங்க அதோடைய பாசிட்டிவ் ஃபார்ம் எழுதுங்கன்னு சொன்னா நீங்க இங்க நோ அதர் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது, வெரி ஃபியூ தான் போடணும். சரியா? அப்படிதான் அவங்க கேட்பாங்க. ஸோ வெரி ஃபியூ கொடுத்துட்டு உங்களுக்கு சூப்பர்லேட்டிவா கேட்பாங்க, அப்போ நீங்க இங்க ஒன் ஆஃப் தான் போடணும். சரியா? ஸோ அதுக்கு தான் அந்த மெயின் வேர்ட்ஸை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஷார்ட்டா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். TAN OMB PC அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். சரியா? புரியுதா சார்? 2 ஆர் திங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்னச்சியும் வரும். மற்றபடி 2 இது கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவும் கம்பேரேட்டிவ் தான். புரிஞ்சுட்டா? இதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். அடுத்து நீங்க எடுத்துக்கலாம் பாய்சன் ட்ரீ. ஸோ இந்த பாய்சன் ட்ரீயோட ஹெட்டிங்கே வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு மெட்டாஃபர் தான், சிமில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பாய்சன் ட்ரீயோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சே வந்து என்னதுன்னா மெட்டாஃபர். சரியா? ஸோ இது எழுதுனது வந்து வில்லியம் பிளேக்கு. ஸோ அவரை பற்றி பார்த்துடலாம். ஸோ இவரோடைய பீரியட் கொடுத்துருக்காங்க 1757 1827. ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் பொயட்டு, பெயிண்டர்,
பிரிண்ட் மேக்கர். ஸோ மூணாவது என்ன செஞ்சிருக்கிறாரு இருந்திருக்கிறாரு. ஸோ இவர் லண்டன்ல பிறந்திருக்கிறாரு. ஸோ இவருடைய ஃபேமஸ் போயம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த லேம்ப் அண்ட் த டைகர். சரியா? ஸோ இதுல இருந்து வந்த பொயட்டிக் டிவைசஸ், இன்னொன்று பொயட்டிக் டிவைசஸ் லிட்ரரி டிவைசஸ்னு என்ன செய்வாங்க கேட்பாங்க. ஸோ அது பார்த்துடலாம். அதில் வந்து செகண்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பர்சானிஃபிகேஷன். ஏன் பர்சானிஃபிகேஷன் சொல்றோம் அப்படின்னா அந்த அதாவது அந்த கோபம் விராத், அதுதான் வந்து என்ன சொல்ற விராத்னா ஆங்கர். சரியா? ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்வோம், தண்ணி ஊற்றி வளர்க்குறோம் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது கோவத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தா அது வளருமா? ஸோ அது நம்ம ஹியூமன் கூட என்ன செஞ்சிருக்காங்க கம்பேர் பண்ணிக்கிறதுனா அது வந்து என்னது பர்சானிஃபிகேஷன். அதே மாதிரி அடுத்த செகண்ட் ஸ்டான்ஸால செகண்ட் லைன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நைட் அண்ட் மார்னிங் அப்படின்னு வருது. தேர்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னாலும் டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா முரண்பாடு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? ஸோ மேலும் கீழும், இரவும் பகலும். ஸோ இரவோட ஆப்போசிட் தான் என்னது பகல், மேலோட ஆப்போசிட் தான் கீழ். ஸோ அதுதான் வந்து என்னன்னா இங்க வந்து என்னன்னா ஆக்சிமோரன். சரியா? ஸோ என்ன அப்படின்னா ஆக்சிமோரன். ஆக்சிமோரன் அப்படின்னா முரண்பாடு. சரியா? இது செகண்ட் ஸ்டான்ஸால செகண்ட் லைனும் தேர்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைனும் நைட் அண்ட் மார்னிங் டே அண்ட் நைட். ஸோ இது வந்து என்னது ஆக்சிமோரன். அதே மாதிரி தேர்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைனும் வந்து என்னது அண்ட் இட் grew both day and nightங்கிறது வந்து என்னது இமேஜரின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இன்னொன்று கேட்பாங்க அலிட்ரேஷன், அது நீங்க என்ன செஞ்சிடலாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ அதான் இதுல இந்த போயம்ஸ்ல இருக்கக்கூடிய இது. அதே மாதிரி பேஜ் நம்பர் 42ல பின்னாடி எடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா அந்த லாஃபர் பத்தின அந்த கீழே 4 இது கொடுத்துருவாங்க. இமேஜினரினா உருவப்படம் இல்லைன்னா கற்பனையா நம்ம நினைச்சுக்கக்கூடிய எந்த லைனா. தேர்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் இட்ஸ் grow both day and night. அதுல ரெண்டுமே வருது, டே அண்ட் நைட் ஆக்சிமோரன் அந்த லைன் கொடுத்தாலும் இமேஜினரி வருது. புரிஞ்சுட்டா? அந்த read and enjoy poem the power of a smile துபாக் ஷாக்கூர் அதுவும் பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஃபர்னு நிறைய வேர்டு கொடுத்துருக்காங்களா. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா 4 வேர்டு கொடுத்துட்டு லாஃபருக்கு மீனிங் வராதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஸ்மிக்கு கிரின், சிரிப்புலேயே நிறைய இருக்கு, கிகிள்ஸ். ஸோ இதெல்லாமே என்னது லாஃபர், சிரிப்பை பத்தின அதோட சினானிம்ஸ் எல்லாமே இது. ஸோ இதுல எது வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க கேட்பாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கணும் படிச்சுக்கணும். சரியா? ஸோ அடுத்தது சப்ளிமெண்ட்ரி த ஃபன் தே ஹேட் ஐசக் அசிமோவ். சரியா? ஸோ இது வந்து என்னன்னா ஒரு பிரெஞ்சு போஸ்ட் கார்டில் ஹியர் இஸ் அன் இமேஜினரி ஹை ஸ்கூல் டெபிசிட்டட் இன் பிரெஞ்சு போஸ்ட் கார்டு 1901லேருந்து 1910 வரைக்கும். அதாவது இது ஒரு இமேஜினேஷனான ஒரு ஸ்டோரி. ஸோ 2157ல் 2157ல் ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி ஸ்டோரிஸ் தான். சரி, இந்த போயம் எழுதுன அந்த பேஜில் வந்து என்ன டேட் போட்டிருப்பாங்க அப்படின்னா 17th May 2157. ஸோ அதுவும் முக்கியமானது. அடுத்தது நீங்க இவர் ஆத்தரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஐசக் அசிமோவ். ஸோ இவர் வந்து என்னது ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இவர் இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுறதுல என்னது ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான ஆளு. ஸோ இவர் வந்து மொத்தம் 500 புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. 19,000 லெட்டர்ஸ் அண்ட் போஸ்ட் கார்டு எழுதியிருக்காங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த பேஜ் நம்பர் 45ல இருக்கு ஒரு டூ யூ நோ பாக்ஸஸ். சரியா? இது வந்து உங்களுக்கு இதுலயும் கேட்பாங்க, சோசியல்லையும் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ரோபோவுக்கு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்பாங்க, குடியுரிமை என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. எந்த நாடு அப்படின்னா சவுதி அரேபியால என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதோட பேர் வந்து என்னது சோஃபியா. சரியா? ஸோ அதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுதான் இதுல பார்க்க வேண்டியது அவ்வளவுதான். அடுத்தது தேர்ட் யூனிட்ல சப்ளிமெண்ட்ரி டிராமா. ஸோ இதுல அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த தடவை கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். இருந்துச்சா கொஸ்டின்ஸ் ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்து அவங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எமி மார்ஷல்னா யாரு, பெட்டி மார்ஷல் யாரு, அந்த கேரக்டர்ஸ் என்ன செஞ்சுக்கணும் படிச்சுக்கணும். ஸோ இதுல ஆத்தர் வந்து என்ன செய்யல கொடுக்கல. ஸோ இதுல வந்து டூ யூ நோ வந்து 2 டூ யூ நோ பாக்ஸஸ் இருக்கு. ஸோ இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி பத்தி என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னது ஜெனீவால 1863ல என்ன செஞ்சிருக்காங்க ஜீன் ஹென்ரி டுவான்ட் அவரால் என்ன செஞ்சிருக்காங்க உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அவரை தான் ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ் மூவ்மெண்ட்னு சொல்றாங்க. அவர் வந்து என்னது பீஸ் நோபல் அவார்ட் ஃபார் பீஸ் இன் 1901, அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு 1901ல என்ன செஞ்சிருக்காங்க வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்க ஒரு டூ யூ நோ பாக்ஸஸ் வந்து என்னது
அந்த கரிகாலன் அந்த 4th oldest dam in the world was built by King கரிகால சோழா. எந்த ரிவர்ல அப்படின்னா காவேரியில எந்த வருஷம் 2nd century CE. ஸோ அதை வந்து என்ன சொல்றாங்க, கல்லணை டேம் இல்லைன்னா என்னது கிராண்ட் அணைக்கட். இதெல்லாம் சோசியல் கூட என்ன செஞ்சோம் நமக்கு லிங்க் ஆகும், சோசியலையும் தேவைதான் படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு இதுல ஒரு கொடுத்துருக்காங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், பேஜ் நம்பர் 61ல இருக்கு. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதாவது நம்ம பேசுறதுக்கு இல்லை சென்டென்ஸ்க்கு தேவையான ஒரு பார்ட்ஸ் நிறைய இது பார்க்க போறோம். நம்ம தமிழ்ல எப்படி பெயர்ச்சொல் வினைச்சொல் அந்த மாதிரிலாம் படிக்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து என்னன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 8. சரியா? ஸோ என்னதெல்லாம் தெரியுமா, உங்க புக்கில் அதெல்லாம் கொடுக்கலாம், நான் எழுதிக்கோங்க. நவுன், ப்ரொனவுன், வெர்பு, adjective, adverb, preposition, conjunction, interjection. சரியா? ஸோ நவுன்னா என்னது, பெயர், பெயர் சொல், அதுதான் வந்து என்னது நேம்ஸ் பிளேஸ் திங்ஸோட இது குறிக்கிறது தான் என்னது ப்ரொனவுன். சரி, நவுன் ப்ரொனவுனுங்கும் போது நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹீ ஷீ இட், அதான் வந்து என்னதுன்னா ப்ரொனவுன். ஹீ ஷீ இட், ஐ வி யூ தே தெம் ஹிம் ஹெர் அதெல்லாம் வந்து என்னது ப்ரொனவுன். ஸோ வெர்பு, வெர்புனா என்னது வினைச்சொல். ஸோ அது போன வாரமும் நம்ம ஒரு சில இது பார்த்தோம், இந்த வாரமும் ஒரு சில வெர்பு பார்ப்போம். சரியா? அடுத்து அட்ஜெக்டிவ்னா என்ன சொல்லியிருக்கேன், நவுனுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா சொல்லக்கூடியது அட்ஜெக்டிவ். அட்வெர்ப் அப்படின்னா வெர்புக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா சொல்லக்கூடியது அட்வெர்பு. ப்ரிபோசிஷன் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னது, ரெண்டு சென்டென்ஸ் நம்ம இணைக்கிறது கன்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்னா நம்ம எப்படி எக்ஸ்க்ளமேட்டரி சொல்றோம் இல்லையா, ஸோ நம்மளோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் சொல்றது இன்டர்ஜெக்ஷன். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் புரியுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து நான் எழுதுறேன். Yeah, so wow, she quickly gave him that book on his birthday. இதுல கன்ஜெக்ஷன் மட்டும் இருக்காது, இதெல்லாம் இருக்கும். ஸோ வாவ் அப்படிங்கிறது என்னது, இன்டர்ஜெக்ஷன். சரியா? ஸோ நம்மளோட எமோஷன்ஸ் சொல்றது. ஷீங்கிறது என்னது, ப்ரொனவுன். சரியா? ஸோ நேமுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்றது வந்து என்னது ப்ரொனவுனா வருது. ஸோ குயிக்லி அப்படிங்கிறது என்னது, அட்வெர்பு. சரியா? ஸோ அதாவது கேவ், கேவ்ங்கிறது வெர்பா, கொடுக்கறது சீக்கிரமா கொடுத்தா. சீக்கிரமா கொடுத்தான்னு இருக்கா, அதான் அட்வெர்ப். புரியுதா? ஸோ வெர்புக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, சீக்கிரமா கொடுத்தா, ஸ்லோவா கொடுத்தா, ஃபாஸ்டா கொடுத்தான்னு சொல்றோம் இல்லையா, அதான் அட்வெர்ப். சரியா? ஸோ குயிக்லிங்கிறது அட்வெர்பு, கேவ்ங்கிறது என்னது வெர்பு, இதுல ஹிம் வந்து என்னது ப்ரொனவுன் வரும். ஸோ புக்குங்கிறது என்னது நவுன். சரியா? ஸோ பெயர் சொல்ல கொடுக்குது. புக்குக்கு முன்னாடி தட் புக் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அந்த புக். ஸோ இது வந்து என்னதுன்னா அட்ஜெக்டிவ். ஆணுங்கிறது என்னது ப்ரிபோசிஷன். ஸோ பர்த்டேங்கிறது என்னது நவுனு. ஸோ ஹிஸ்ங்கிறது என்னது நவுன். சரி, இதுல கன்ஜெக்ஷன் மட்டும் என்ன சேர்த்து வராது. புரிஞ்சுட்டா? ஸோ வாவுங்கிறது இன்டர்ஜெக்ஷன், ப்ரொனவுனு, அட்வெர்பு, அட்ஜெக்டிவ், ப்ரிபோசிஷன் எல்லாமே என்ன செஞ்சது வந்து. புரிஞ்சுதா? இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ ஹார்டுங்கிறது என்னது அட்ஜெக்டிவா என்னது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க கேட்பாங்க. இதுல கொடுத்துருக்கிற மாதிரி தான் என்ன செய்யும் கேட்பாங்க. ஸோ ஃப்ளட்னா நவுனு, இன்டரப்ட்னா வெர்பு, ஸ்கேர்டுனா அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க கேட்பாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். புரிஞ்சுட்டா? அடுத்து போலாம். அடுத்து பேஜ் நம்பர் 63ல ஒன்று கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து இந்த ரெண்டு சைடில் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஸ்கிம் டு ஃபைண்ட் அவுட் வாட் இட் இஸ் ஆல் அபவுட். யூ கேன் ஸ்கேன் டு லுக் ஃபார் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து என்னென்னா ரெண்டு வேர்டு இருக்குது, ஸ்கிம், ஸ்கேன்.
வெர்பு சேர்த்து ஐஎன்ஜி சேர்த்தோம்னா ஸ்கிம்மிங் இல்லைனா என்னது ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்கிம் அப்படின்னா என்ன, நம்ம தரோவா படிக்கிறது, அதுல என்ன இருக்கு, டு ஃபைண்ட் அவுட் வாட் இட் இஸ் ஆல் அபவுட். சரியா? ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தரோவா கண்டுபிடிக்கணும்னா நல்லா தரோவா ரீட் பண்றது. ஸ்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தடவை நம்ம ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணுவோம், நல்லா தரவா ரீட் பண்ணுவோம். செகண்ட் டைம்ல என்னது, அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம், அதான் ஸ்கேன். சரி, அதான் யூ கேன் ஸ்கேன் டு லுக் ஃபார் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ரெண்டுக்கான மீனிங் என்ன செய்யலாம் கேட்கலாம். ஸ்கிம்னா என்னது, ஸ்கேன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஸ்கிம்மிங் ஸ்கேனிங் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் கேட்கலாம். இங்கிலீஷ்ல இது முக்கியமானது தான், ஸ்கிம்மிங் ஸ்கேனிங். சரியா? ஸோ அது அந்த டெஃபினிஷன் நம்ம என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். ஸோ அடுத்தது ஸ்கேலிங் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மலையில ஏறுவாங்களே அதை பத்தி என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்டெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், ஈஸியாக தான் இருக்கும். இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 5th and 6th பாயிண்ட்ல ஸோ ஃபர்ஸ்ட் எவரெஸ்டோடைய அந்த ஹையஸ்ட் பீக்கை வந்து டென்சிங் அண்ட் ஹிலாரி இவங்க 2 பேரும் வந்து 1953ல ரீச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 11th புக்ல ஒரு ப்ரோஸா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, 11th 12th இருக்கும். டென்சிங் அண்ட் ஹிலாரி வந்து எப்படி அதை ரீச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து 1953ல ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டார்ஜிலிங்ல மவுண்டெய்னரிங் இன்ஸ்டியூட், அதாவது மலையேற்றத்துக்கான ஒரு இன்ஸ்டியூட் என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மிஸ்ஸஸ் பச்சேந்திரி பால் அவங்க தான் என்னன்னா she is the first Indian woman to do it. சரியா? எவரெஸ்ட் அந்த பீக்ஸுக்கு போன ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் யாரு, ஸோ பச்சேந்திரி பால். சரியா? ஸோ அந்த 2 முக்கியமானது. அதே மாதிரி டூ யூ நோ பாக்ஸஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்ச் டீம் டிஸ்கவர்ட் இன் 1994ல கண்டுபிடிச்சிருக்காங்க. எவரெஸ்ட் சீக்கிரம் வந்து என்ன செய்தான் 4 mm ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ வந்து க்ரோத் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. 4 mm அப்ராக்சிமேட்லி 4 mm மில்லிமீட்டர். சரியா? மில்லிமீட்டர் எவ்ரி இயர் டியூ டு ஜியாலஜிக்கல் அப்லிஃப்ட் மூலமா அது ஹைட் ஆகுது அப்படின்னு நினைச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்த பேஜ் நம்பர் 66 கிளாஸஸ் கொடுத்துருக்காங்களே. இந்த கிளாஸஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். சரியா? So classes-கான definition கொடுத்திருக்காங்க. A class is a group of words that contains both a subject a predicate. Predicate-னா என்ன அப்படின்னா verb. அதாவது இப்போ ஒரு sentence இருக்கு அப்படின்னா ate an apple yesterday அப்படின்னா ஸோ இதில் வந்து கேட்பாங்க இது வந்து என்னது ஐங்கிறது சப்ஜெக்ட், மீதி வரக்கூடிய எல்லாமே வந்து என்னது ப்ரெடிகேட். சரி, அந்த வெர்புக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே வந்து என்னது ப்ரெடிகேட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வெர்பு கூட லிங்க் ஆகுறது தான் என்னது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். ஸோ சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ்ல கிளாஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், நிறைய குரூப் கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கும், அதில் சப்ஜெக்டும் இருக்கும் ப்ரெடிகேட்டும் நிச்சயம் இருக்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே இது நீங்கள் ஃப்ரேஸுக்கான டெஃபினிஷன் பாருங்க, பேஜ் நம்பர் 67ல இருக்கு. ஸோ இது வந்து நிறைய குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஃபார்ம்ஸ் ஏ மீனிங்ஃபுல் யூனிட். சரியா? ஸோ இதுல மீனிங்ஃபுல்லான இது இருக்கும், ஆனா இதுல என்ன இருக்காது, இட் டஸ் நாட் ஹேவ் எ சப்ஜெக்ட் ஆர் வெர்பு. சரியா? ஃப்ரேஸ்னா அதுல சப்ஜெக்டோ வெர்போ என்ன செய்யாது இருக்காது, ஆனா அதுலயும் சில வேர்ட்ஸ் என்ன செய்யும் இருக்கும், அதுலயும் என்ன செய்யும் மீனிங் வரும், ஆனா சப்ஜெக்டோ வெர்போ அதுல என்ன செய்யாது இருக்காது. இதே இது கிளாஸஸ் அப்படின்னா அதுவும் மீனிங்ஃபுல்லா தான் இருக்கும், அதுல என்ன இருக்கும் கண்டிப்பா சப்ஜெக்ட் வெர்பு என்ன இருக்கும். ஸோ இதான் அந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ இதை நீங்க எழுதணும் பார்த்தோம் அப்படின்னா புரிஞ்சிடும். ஸோ இந்த கிளாஸஸ்ல 2 இருக்கு, இண்டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ். சரியா? இப்போ நீங்க இந்த சென்டென்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ வில் பாஸ் த எக்ஸாம். இதுல சப்ஜெக்ட் என்னது யூ இருக்கு, வில் பாஸ்ங்கிறது என்னது ப்ரெடிகேட் சப்ஜெக்ட் வெர்ப். அப்ப இது வந்து என்னது கிளாஸஸா. ஸோ இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா யூங்கிறது வந்து என்னது சப்ஜெக்ட் இருக்கு, ஸ்டடிங்கிற வெர்ப் இருக்கு. அப்ப இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னது கிளாஸஸ் நம்ம கண்டுபிடிப்போம். சரியா?
அடுத்தது இதுல வந்து டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் நீங்க தனியா பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் இல்லாமலே இது வந்து என்னது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கா இருக்கும். யூ வில் பாஸ் தி எக்ஸாம், எக்ஸாம் என்ன செய்வே பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா இதே இது இந்த சென்டென்ஸை நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கும். இஃப் யூ ஸ்டடி வெல் அப்படின்னா இப்ப படிச்சா அப்படின்னு அந்த சென்டென்ஸ் என்ன செய்யல, கம்ப்ளீட் ஆகல. அப்போ இன்னொரு சென்டென்ஸ் வந்தாதான் இது வந்து என்ன செய்யுது, கம்ப்ளீட் ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த சென்டென்ஸ் சார்ந்து இந்த சென்டென்ஸ் என்ன செய்யுது இருக்குது. அப்போ இது வந்து என்னது டிபெண்டன்ட். சரியா, டிபெண்டன்ட் கிளாஸ். இதை சார்ந்து இது இருக்கிறதுனால இது வந்து என்னது டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து தனியா இருக்கிறதுனால இது வந்து என்னது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். புரிஞ்சுட்டா? இதுதான் டிபெண்டன்ட் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ். உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்னொரு நேம் வந்து என்ன அப்படின்னா மெயின் கிளாஸ். இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் என்ன சொல்லுவோம்னா சபார்டினேட் கிளாஸ். So அந்த independent class கொடுத்திருக்காங்க. Also known as main class are complete sentences. They can stand alone and express a complete thought. தனியா என்ன செய்ய முடியாது, stand alone, தனியா நிற்க முடியாது. பட் இதால என்ன செய்ய முடியாது, contain a subject and a predicate, but they do not express a complete thought. ஒரு complete meaning என்ன செய்யாது, இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிபெண்டன்ட் கிளாஸஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு 3 இதான் என்ன செஞ்சிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. சரி, அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வெர்ப் கிளாஸ், noun verb class அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக்கு சரியா, ஸோ இதில் ஐ லெஃப்ட் இந்த டேட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த புக்குங்கிறது வந்து என்னது ஒரு வேர்டு சரியா. ஸோ இதுதான் வந்து இதில் வந்து என்னன்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ இது எல்லாமே டிபெண்டன்ட் சரியா. அதாவது நம்ம புக் அந்த புக்குங்கிறது என்னது நவுனா. ஸோ அந்த நவுனை பற்றி தானே இந்த சென்டென்ஸில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம் சரியா. ஸோ இது ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா என்னது, த புக்கு தட் ஐ லெஃப்ட் ஆன் த பஸ் பிலாங்ஸ் டு பாக்ஸ். இந்த சென்டென்ஸ் ஃபுல்லுமே ஒரு நவுனை பத்தி சொன்னதுனால ஸோ இது வந்து என்னது அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்றோம். அதே இது நீங்க ரெண்டாவதா எடுத்துக்கிட்டீங்க சென்டென்ஸ் இருக்கு, she was happy because her father gave her a watch. So she was happy. ஹாப்பிங்கிறது என்னது வெர்பு சரியா. ஸோ அந்த வெர்பு பிகாஸ் அப்படிங்கிறது அந்த ஏன் ஹாப்பியா இருந்தா அப்படிங்கிற ரீசனை சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால அது வந்து என்னது அட்வெர்ப் கிளாஸ் சரியா. அதே மாதிரி அடுத்தது நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நவுன் கிளாஸ். திஸ் இஸ் த பெஸ்ட் ரூட் தட் ஐ நோ. ஸோ அந்த ரூட்டை பத்தி இந்த நவுனை பத்தி சொல்லியிருக்கிறதுனால அது வந்து என்னது நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க சரியா. புரிஞ்சுட்டா? ஸோ அதான் அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வெர்ப் கிளாஸ், நவுன். அந்த சென்டென்ஸ்ல அது எதை பத்தி சொல்லியிருக்காங்க, மீதி டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து எதை பத்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்து மூணா என்ன செஞ்சிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரேஸுக்கும் நவுன் ஃப்ரேஸு, வெர்பு ஃப்ரேஸு, ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நவுன் ஃப்ரேஸ்னா எக்ஸாம்பிள் பாருங்க, a group of words made up of a noun and its modifier. white car, English teacher சரியா. ஸோ காருங்கிறது என்னது நவுனு, ஒயிட்டுங்கிறது என்னது அந்த காரை பத்தி சொல்லியிருக்காங்க அதனால நவுன். அதே மாதிரி ran quickly to catch சரியா. ஸோ அதெல்லாம் வந்து என்னது, அதாவது கேட்ச் பண்றதுக்காக ஃபாஸ்டா ஓடணும். ஸோ அது வந்து என்னது வெர்பு ஃப்ரேஸ் சரியா. அடுத்து பின்னாடி பாத்தீங்கன்னா ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ், ஆன் த போட். அதாவது ப்ரிபோசிஷன் வேர்டை வச்சு நினைச்சிருக்கோம். ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ் இஸ் a group of words that begin with a preposition and help to explain the relationship between two things. அந்த ரெண்டுக்கான ப்ரிபோசிஷனை வச்சு வரக்கூடியது வந்து என்னது ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ் சரியா. புரியுதுல்ல? ஃப்ரேசஸ் ஆன் த போட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ், அதுல குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு, பட் இன்கம்ப்ளீட் மீனிங் தான். அது வந்து என்ன செய்யும், ஒரு சென்டென்ஸ்ல நம்ம வந்து என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம், அதுல ஒரு ப்ரிபோசிஷனல் வேர்டு இருக்கிறதுனால என்னது ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ் நினைச்சிரும் சொல்றோம் சரியா. இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஃபைனைட் வெர்ப்ஸ். வெர்ப்ல ரெண்டு இருக்கு, ஃபைனைட் வெர்பு, நான் ஃபைனைட் வெர்புன்னு சொல்லிட்டு சரியா. ஸோ ஃபைனைட் வெர்ப் அப்படின்னா
tense என்ன செய்யும் மென்ஷன் பண்ணும். சரி, அதுல டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. a verb that indicates tense and change according to the subject. சப்ஜெக்டை பொறுத்து என்ன செய்யும் சேஞ்ச் ஆகுதுன்னு அதான் நம்ம போனதால இருந்தோம். டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதான் வந்து ஃபைனைட் வெர்ப். நான் ஃபைனைட் வெர்ப்னா என்ன அப்படின்னா a verb that does not indicate tense and does not change according to the subject. டென்ஸ் என்ன செய்யாது மென்ஷன் பண்ணாது, காலத்தை மென்ஷன் பண்ணாம வருது என்னது நான் ஃபைனைட் வெர்பு. ஸோ இந்த நான் ஃபைனைட் வெர்ப்ல ஒரு 4 ஃபார்ம் இருக்கு. சரி, நான் ஃபைனைட் வெர்புக்கு இன்னொரு இது என்னன்னா வெர்பல்னு சொல்றாங்க. இஸ் த டேர்ம் யூஸ் டு டிஸ்கிரைப் எ வெர்ப் that does not indicate tense. இந்த நான் ஃபைனைட் வெர்ப்ஸ்னா என்ன அப்படின்னா gerund, infinitive and participle. அந்த பார்ட்டிசிபிள்ல ரெண்டு இருக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிரசன்ட் பார்ட்டிசிபிள். சரியா? இதுல அந்த பார்ட்டிசிபிள் கூட அவ்வளவா கேட்க மாட்டாங்க, அந்த gerund and infinitive நினைச்சுவாங்க கேட்பாங்க. ஸோ வென்ட்ங்கிறது என்ன வெர்பு? ஃபைனைட் வெர்பு. ஏன் ஃபைனைட் வெர்புன்னு சொல்றோம்? பாஸ்ட் டென்ஸ், டென்ஸ் காலத்தை மென்ஷன் பண்ணதுல, அதனால இது ஃபைனைட் வெர்புன்னு சொல்றோம். சரியா? இந்த 4 தான் நான் ஃபைனைட் வெர்ப். gerund, infinitive, present participle, past participle. சரியா? ஸோ ஜெரண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு வெர்பு தான். சரியா? வெர்புக்கு நம்ம ஐஎன்ஜி சேர்க்குறோம். ஐஎன்ஜி சேர்த்து வரக்கூடியது வந்து நவுனா அந்த சென்டென்ஸ்ல எப்படி ஆகும்னா ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங். ஸோ வாக்குங்கிறது வெர்பு தானே. ஸோ அது கூட நம்ம ஐஎன்ஜி சேர்க்குறோம். ஐஎன்ஜி சேர்த்து அதை நம்ம வெர்பா யூஸ் பண்ணல, அதே நவுனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். சரியா? ஸோ இதுல வாக்கிங்னா என்னது? நவ். புரியுது இல்லையா? ஸோ ஜெரண்ட்னா வேற எதுவுமே இல்லை, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ்ட் அஸ் ஏ நவுன். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன அப்படின்னா வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ப்போம். சரியா? வாக்குங்கிறது வெர்பு, வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கிறோம். அதை நம்ம என்ன செய்வோம் சென்டென்ஸ்ல நவுனா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஜெரண்ட். சரியா? ஸோ அதே மாதிரி இன்ஃபினிட்டிவ்னா வேற எதுவுமே இல்லை, 2 + வெர்பு. ஒரு வெர்பு கூட நம்ம 2 சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து வெர்பு. நான் போன வாரமே சொன்னேன், டென்ஸ் எடுக்கும் போது சொன்னேன் எப்படி அந்த மாடல் வெர்ப்ஸ் பக்கத்துல இல்லைன்னா வில் ஷால் பக்கத்துல வெர்பு தான் வருமோ, அதே மாதிரி 2க்கு அடுத்ததும் வந்து ஒன்லி வெர்பு தான் என்ன செய்யும் வரும். எஸ்ஓ இஎஸ்ஓ இடியோ என்ன செய்யாது ஆட் ஆகாது. 2 + வெர்பு, அதுதான் வந்து என்னது இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா என்னது? ஐஎன்ஜி சேர்க்கிறோம். ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதே வாக்கிங் தான், இங்கேயும் வாக்கிங் தான் இருக்கு, இங்கேயும் வாக்கிங் தான் இருக்கு. ஆனா இங்க வாக்கிங் வந்து என்னது நவுனா இருக்கு, இங்க என்னவா இருக்கு அட்ஜெக்டிவா இருக்கு. சரியா? ஸோ ஷூஸ்ங்கிறது நவுனு, நவுனை பத்தி சொல்லிருக்கிறதுனால இது வந்து என்னது அட்ஜெக்டிவா இருக்கு. ஸோ எப்போ ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் நவுனா ஆக்ட் ஆகுதோ அது வந்து ஜெரண்ட். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்னது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா இடி சேர்ப்போம். இந்த வாக்ட் அப்படிங்கிறது தான் என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து வாக். சரியா? புரிஞ்சுட்டா? ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அதுல இந்த இன்ஃபினிட்டிவ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க பின்னாடி. த இன்ஃபினிட்டிவ் இஸ் ஆஃபன் கால்ட் அஸ் டு வெர்ப் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஐ கேன் ஃபங்க்ஷன் அஸ் அ சப்ஜெக்ட், ஐ கேன் ஃபங்க்ஷன் அஸ் அன் ஆப்ஜெக்ட். அந்த டூ வச்சு வரக்கூடிய அந்த இன்ஃபினிட்டிவ் வந்து சப்ஜெக்டாவும் வரும், ஆப்ஜெக்டாவும் வரும். சரியா? டு ஸ்விம் இஸ் ஏ குட் எக்ஸசைஸ், ஐ லைக் டு ஸ்விம். ஸோ ஆப்ஜெக்ட், ஒரு சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்க தெரியுமா? ஒரு சென்டென்ஸ்ல
ஆப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்குது. ஆப்ஜெக்ட்னா நம்ம பொருளை நினைக்க கூடாது. எஸ்விஐஓடிஓ எஸ்விஓ அப்படின்னு நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் படிப்போம் இல்லையா? ஸோ அதில் ஆப்ஜெக்ட் வந்து ஓன் மென்ஷன் பண்ணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இதில் சப்ஜெக்ட் வந்து என்னது ஐ, லைக் வந்து வெர்பு சரியா? ஸோ இது வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா வாட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா, என்ன எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் என்ன வருது? டு ஸ்கூல். ஸோ வாட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா எது ஆன்சராக வருதோ அதான் ஆப்ஜெக்ட் சரியா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபினிட்டிவ் வந்து ஒரு சென்டென்ஸில் நவுனாகவும் வரும், ஆப்ஜெக்டாகவும் நினைச்சியும் ஒரு சப்ஜெக்டாகவும் வரும், ஆப்ஜெக்டாகவும் வரும். அதான் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு ஸ்விம் இஸ் ஏ குட் எக்ஸசைஸ். அதில் டு ஸ்விம்ங்கிறது என்னது? சப்ஜெக்ட். ஐ லைக் டு ஸ்விம்ல அந்த டு ஸ்விம் வந்து என்னது? வெர்ப், ஆப்ஜெக்ட் சரியா? அது வந்து இன்னொன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி டூ இல்லாம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இது ஒரு சென்டென்ஸ் இருக்கு, பிளெயின் இன்ஃபினிட்டி கீழே கொடுத்துருக்காங்க. ஷீ மேட் மீ டூ மை ப்ராஜெக்ட். அதுல இன்ஃபினிட் டூ வச்சு கொடுத்துருக்காங்க, ஆனால் டூ வராது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பிளெயின் இன்ஃபினிட்டிவ், அப்படி இல்லைன்னா பேர் இன்ஃபினிட்டி. இது டெஃபினிஷனா கேட்பாங்க. இன்ஃபினிட்டிவ்ல வித்தவுட் டூ வராம நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஃபினிட்டிவ்க்கு பேர் என்னதான்? பிளெயின் இன்ஃபினிட்டிவ். அப்படின்னா என்னது? பேர் இன்ஃபினிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க சரியா? அதே மாதிரி ஜெரண்ட் இல்ல, அது கீழே ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா? ஸோ எப்படி அந்த இன்ஃபினிட்டிவ் வந்து சப்ஜெக்டா, ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்டிவ், அட்வெர்பா ஆக்ஷன் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா? புக் வச்சு தான் பார்த்துக்கோங்க. டு வெயிட் சீம்டு ஃபூலிஷ் வென் டெசிசிவ் ஆக்ஷன் வாஸ் ரெக்யூர்ட். ஸோ இதுல டு வெயிட் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்கு? சப்ஜெக்டா வந்திருக்கு. எவ்ரி ஒன் வாண்டட் டு கோ, அதுல டு கோ இன்ஃபினிட்டிவ் எப்படி இருக்கு? ஆப்ஜெக்டா இருக்கு சரியா? ஹிஸ் ஆம்பிஷன் இஸ் டு ஃப்ளை, அதுல வந்து எப்படி இருக்கு? சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி he lacked the strength to resistல அட்ஜெக்டிவா இருக்கு. we must study to learnல எப்படி இருக்கு? அட்வெர்பா இருக்கு. அதாவது வேற எதுவுமே இல்ல, சென்டென்ஸ் பேட்டர்ன். சப்ஜெக்ட் எஸ், பி, ஓ, அட்ஜெக்டிவ் அந்த எஸ்பிஓ இருக்கு இல்லையா? ஸோ அது எப்படி அந்த இன்ஃபினிட்டிவ் வந்து ஒன்னொன்னுலயும் ஒவ்வொரு சென்டென்ஸ்ல வருது அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு அந்த இதுல கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இப்போ இப்படி கேட்கலாம், இந்த டு ஃப்ளை வந்து இதுல வந்து என்னது? சப்ஜெக்டா, ஆப்ஜெக்டா, காம்ப்ளிமெண்டா, அட்ஜெக்டிவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? கேட்பாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம சப்ஜெக்ட் என்ன செஞ்சிருவோம்? ஈஸியா கண்டுபிடிச்சிரும். சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல என்ன செய்யும் வரும். அதே மாதிரி வெர்பும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? கண்டுபிடிச்சிருவோம். அதுதான் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? வாட் அப்படின்னு என்ன செய்யணும்? கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே இது சப்ஜெக்ட் சி வரும், காம்ப்ளிமெண்ட், அங்க சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா காம்ப்ளிமெண்ட் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ இந்த டு ஃப்ளை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? இன்கம்ப்ளீட்டா இருக்கும். இது வந்தாலும் அந்த சென்டென்ஸ் எப்படி ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகும். அப்படின்னா அது வந்து என்னது? காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம மேக்சிமம் ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே என்னதுன்னா காம்ப்ளிமெண்ட்லேயே நிச்சயம் வரும் சரியா? ஸோ அது வந்தாலும் காம்ப்ளிமெண்ட். அட்ஜெக்டிவ் நம்ம என்ன செஞ்சிருவோம்? கண்டுபிடிச்சிரும். அட்வெர்பும் கண்டுபிடிச்சிரும் சரியா? எப்படி இந்த இன்ஃபினிட்டிவ் இந்த 5 ஃபார்ம்ல வருதோ அதே மாதிரி ஜெரண்ட் நிச்சயம் வரும். அதான் அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல கொடுத்துருக்காங்க. A gerund phrase consists of a gerund plus modifiers. அப்படின்னா என்னது? மாடிஃபயர்ஸ்னா என்னது? சப்ஜெக்ட், அது எஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? அடுத்து ஆப்ஜெக்டாவும் வரும் அண்ட் ஆர் காம்ப்ளிமெண்டாவும் நிச்சயம் வரும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன், புரியும். ஜெரண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து அது வந்து எப்படி இருக்கும்? நவுனா வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஜெரண்ட். ஸ்விம்மிங் இன் த ஓஷன், இப்போ இதுல ஸ்விம்மிங் இந்த ஓஷன் இருக்கா? இந்த ஸ்விம்மிங் வந்து இது ஜெரண்டா? ஏன்னா ஐஎன்ஜி சேர்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? நவுனா என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. ஸோ அது அந்த நவுனா வந்ததுனால இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதுல ஜெரண்ட் வந்து என்னவா இருக்குன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? சப்ஜெக்ட் இல்ல எஸ் சரியா? ஆப்ஜெக்டிவ், ஓ, காம்ப்ளிமெண்ட், சி, அட்ஜெக்டிவ், ஏ.
சரியா? இந்த 4 ஆப்ஷன் நிச்சயம் இருக்கும். அப்ப இதுல வந்து நம்ம என்ன செஞ்சோம், ஸ்விம்மிங் இந்த ஓஷன் வந்து என்னவா வந்திருக்கு, நமக்கு சப்ஜெக்டா என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. இதே இது இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேன். ஸோ இதுல வந்து என்னது, இதுதான் ஜெரண்ட், இது வெர்பு. இதுல என்னவா வந்திருக்கு, ஆப்ஜெக்ட். ஏன்னா இது வந்து என்னது, சப்ஜெக்ட், இது வெர்பு. ஸோ வாட், அவனுக்கு என்ன பிடிக்கும், எதுல என்ஜாய் பண்றான், பிளேயிங் வீடியோ கேம்ஸ். அப்ப இந்த பிளேயிங் வீடியோ கேம்ஸ், இந்த ஜெரண்ட் வந்து இதுல என்னதான் இருக்கு, ஆப்ஜெக்டா இருக்கு. புரியுதா? அடுத்தது பாருங்க. சால்விங் இதுதான் வந்து ஜெரண்ட். சால்விங் தான் என்னது, ஜெரண்ட். சரியா? ஏன் அப்படின்னா இது வந்து என்னது, சப்ஜெக்ட், இதுல இஸ் தான் என்னது, வெர்பா வரும். சரி, இது வந்து என்னது, அட்ஜெக்டிவ் ஏ வரும். இங்க வந்து என்னது, இதுல எப்படி இருக்கு, காம்ப்ளிமெண்ட். சரியா? she is good at, இன்கம்ப்ளீட் சென்டென்ஸா இருக்கு. அந்த சென்டென்ஸ் வந்தாதான் எப்படி ஆகும், இது கம்ப்ளீட் ஆகும், காம்ப்ளிமெண்ட். சரியா? புரிஞ்சுட்டா? இப்படி கேட்பாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்து ஜெரண்ட் இதுல என்னவா இருக்கு, சப்ஜெக்டா, ஆப்ஜெக்டா, காம்ப்ளிமெண்டா, அட்ஜெக்டிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரியா? இதே மாதிரி தான் இன்ஃபினிட்டிவ்க்கு என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் இன்ஃபினிட்டிவ் கொடுத்துருக்காங்க, ஜெரண்ட்டுக்கு கொடுக்காம என்ன செஞ்சுட்டாங்க, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. புரியுதா? இதுதான் ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ். இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும், டென்ஸுக்கு என்ன செய்யும், யூஸ் ஆகும். சரியா? அடுத்தது ஆன் கில்லிங் எ ட்ரீ போயம். ஸோ இது எழுதுனது யார் அப்படின்னா ஜீவ் பட்டேல். ஸோ இதுல மேக்சிமம் எல்லாமே வந்து என்ன, நிறைய லைன்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே பர்சானிஃபிகேஷன் தான் என்ன செய்யும், வரும். ஏன் அப்படின்னா என்னது, ஒரு மரத்தை வந்து கட் பண்ணும்போது அது எப்படிலாம் ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதான் வந்து இந்த பின்னர் பேஜ் நம்பர் 77ல பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா, இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் எ ட்ரீ. அது வந்து என்னது, பர்சானிஃபிகேஷன். அதாவது மனுஷங்க தான் என்ன பண்ண முடியும், கொல்ல முடியும், கில். ட்ரீயை வந்து என்னது, கட்டு தான். ஆனா இங்க என்ன செஞ்சிருக்காங்க, ட்ரீக்கு கில்லுங்கிற வேர்ட் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து என்னது, பர்சானிஃபிகேஷன். அதே மாதிரி இந்த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல், அதாவது மரத்தை வெட்டும் போது அதுக்கு வந்து என்ன செய்யுதா, ப்ளீடிங், ரத்தம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னது, பர்சானிஃபிகேஷன். அதே மாதிரி ஒன் ஆஃப் த ஆங்கரிங் எர்த் அப்படின்னா இது வந்து என்னது, இமேஜரி. அதாவது இதுல வந்து என்னது, ஏன் அப்படின்னா எர்த் வந்து என்ன செய்யுது, ஆங்கர்னா என்னது, சொல்றது, பேசுறது. சரியா? ஸோ அந்த மரத்தை அதுல வேரோட எடுக்கும் போது அந்த எர்த் வந்து என்ன செய்யுது, அதங்கப்பட்டு பேசுது, ஆங்கரிங். ஸோ அது வந்து என்னது, இமேஜரி. எர்த் வந்து பேசுமா, பேசாது. சரியா? ஸோ அது வந்து என்னது, இமேஜரியாவும் சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த 3 பொயட்டிக் டிவைசஸ் இதுல என்ன செய்யுது, இருக்குது. சரியா? அடுத்தது ரீட் அண்ட் என்ஜாய் போயம், அட்வைஸ் ஃப்ரம் எ ட்ரீ, இலான் ஷமீர். இதுல ஒரு சப்ளிமெண்ட்ரி எர்த்குவேக், எம்எஸ் மகாதேவன். இது வந்து ஒரு ஸ்டோரி தான், இதுல எதுவுமே இல்லை. இதுல கிளாசரி மட்டும் நினைச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. அடுத்தது யூனிட் 4, 17 ஆரஞ்சஸ், பில் நாட்டன். இவருடைய ஒரிஜினல் நேம் வந்து என்னது, வில்லியம் ஜான் பிரான்சிஸ் நாட்டன். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பில் நாட்டன் சொல்றோம். இவருடைய வாழ்ந்த காலம் 1910ல இருந்து 1992. இவர் வந்து என்னது, ஐரிஷ் பார்ன் பிரிட்டிஷ் ரைட்டர். சரியா? ஸோ பிறந்தது எங்க, அயர்லாந்துல. பிரிட்டிஷ்ல என்ன செஞ்சிருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. பிளே ரைட்டாவும் ஆத்தராவும் இருந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வீவர், கோல்பேகர், லாரி டிரைவரா என்ன செஞ்சிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரோட ஒரு பிளே ஆல்ஃபிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இவர் வந்து 1977ல சில்ட்ரன்ஸ் நாவல் மை பால்ஸ் பேஜர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய சைல்ட்ஹுட், அவரு 1920ஸ்ல போல்டன் அப்படிங்கிற பிளேஸ்ல அவர் சைல்ட்ஹுட்ல இருந்திருக்காரு. அதை வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு மை பால்ஸ் பேஜர் அப்படிங்கிற புக்ல என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை பத்தி எழுதியிருக்கிறாரு. சரியா? ஸோ இதுல டூ யூ நோ பாக்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ ஷிப்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, ஷிப்ஸ் கேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது கப்பல்ல பூனை என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்களா. ஸோ எதுக்கு அப்படின்னா நிறைய திங்ஸ் என்ன செய்வாங்களா, கொண்டு போவாங்களா, எலிலாம் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, பூனை ஒண்ணு கொண்டு போறாங்க. அது ஒண்ணு இருக்கு. ஆரஞ்சு பத்தி கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சுல என்னது இருக்கான், விட்டமின் சி இருக்கு. ஆரஞ்சு ஃபர்ஸ்ட் எங்கதான் க்ரோன் ஆச்சு, இந்தியால. சரியா? அதே மாதிரி ஒரு பாஸ்கெட் நிறைய ஆரஞ்சஸ் வச்சு நியூ இயருக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. கிவிங் ஆரஞ்சஸ் ஜூரிங் தேர் நியூ இயர் சீசன் இஸ் எ ஃபெஸ்டிவ் ரிச்சுவல் ஆஃப் த எங்க அப்படின்னா சைனால, சைனீஸ்ல.
ஸோ அதை வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சிம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு சிம்பிளா நினைச்சாங்க நினைக்கிறாங்க. சரி, அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது வந்து ஃப்ரேசல் வெர்பு. இதுல வந்து ரீடிங் ஹேபிட், ரீடிங்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நிக்கோலஸ் காட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 1977 ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து எந்த ஊர் அப்படின்னா சான் பிரான்சிஸ்கோ. அது மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து என்ன செஞ்சுருவாருன்னா ஏர்போர்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. நியூயார்க்ல இறங்குறதுக்கு பதிலாக எங்க இறங்கிடுவாரு அப்படின்னா, ரோம்ல இறங்குறதுக்கு பதிலாக நியூயார்க்ல செஞ்சுருவாரு, இறங்கிடுவாரு. அதுக்கே தேவையில்ல. அதாவது அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், எந்த ஊர், சான் பிரான்சிஸ்கோ. ரீடிங்ல கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ரீடிங்ல இருக்குது. நிக்கோலஸ் காட்டிங்கிறது வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஃப்ரம் சான் பிரான்சிஸ்கோ. சரியா? அடுத்தது வந்து ஃப்ரேசல் வெர்பு. So phrasal verb அப்படின்னா phrasal verb is a verb that is made up and main verb together with an adverb or a preposition. அதாவது ஒரு மெயின் வெர்பு கூட ஒரு அட்வெர்போ இல்லை அப்படின்னா ஒரு ப்ரிப்போசிஷனும் சேர்ந்து இருக்கிறது தான் என்ன அப்படின்னா phrasal verb. ஸோ அதுக்கு ஒவ்வொரு மீனிங் என்னச்சியும் அப்படின்னா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாக்அப் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. லாக்அப்னா என்னது? பிரிசன்ல, ஜெயிலில் வைக்கிறதா என்னது? லாக்அப். ஸோ லாக்அப் அப்படிங்கிற வேர்டு என்ன அப்படின்னா phrasal verb. ஸோ லாக் அப்படிங்கிறது என்னது? ஒரு வெர்பு. அப்புங்கிறது என்னது? ஒரு ப்ரிப்போசிஷன் வேர்டு இல்லைன்னா ஒரு அட்வர்ப். ஸோ இதுதான் வந்து என்னன்னா phrasal verb. ஆனால் அதுக்கு தனி மீனிங் என்னச்சே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் என்னன்னா கண்டிப்பாக படிச்சே ஆகும். ஃபாண்ட் ஆஃப், ஃபாண்ட் ஆஃப்னா என்னது? எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ வாஸ் ஃபாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத சொல்றது. இதெல்லாம் வந்து கிராமட்டிக்கல் சென்டென்சஸ்ன்னே சொல்லலாம். சரியா? ஸோ அது நீங்கள் மீனிங் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான மீனிங் என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஹிடன் அவே அப்படின்னா மறைஞ்சிருக்கிறது. லாக் அப், லாக் அட்னா சிரிக்கிறது. லுக் அட்னா என்னது? பார்க்கறது. பிரிங் அப்னா என்னது? ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சொல்லுவாங்க பிரிங் அப் நோட் புக் அப்படின்னு என்னது? கொண்டு வா அப்படின்னு சொல்றது. ஸோ கேவ் அப்னா என்னது? ஸ்டாப்டு. வென்ட் த்ரூனா என்னது? ஸோ ஐ வென்ட் த்ரூ அப்படின்னா நான் இந்த பாதையோடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஃபினிஷ் ஆஃப்னா கம்ப்ளீட். ஃபிகர் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிகர் அவுட்டு, பாயிண்ட் அவுட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது? பாயிண்ட் அவுட்னா என்னது? குறிப்பிட்டு சொல்றது. சரியா? ஸோ அந்த ஃபிகர் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ஸோ அதான் phrasal verb. அடுத்தது இருக்கா ஆக்சிலரி வெர்பு. ஆக்சிலரி வெர்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெல்பிங் வெர்புன்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிலரி வெர்பை அதாவது மெயின் வெர்புக்கு சப்போர்ட்டிவா வரக்கூடியதான் என்ன அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப். சரியா? ஸோ அதுல வந்து 2 இருக்கு. பிரைமரி ஆக்சிலரி, மாடல் ஆக்சிலரின்னு சொல்லிட்டு உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி ஆக்சிலரி என்னதெல்லாம்? பி வெர்பு. எதெல்லாம் பி வெர்பு? ஆமு, இஸ், ஆறு, வாசு, வேறு. சரியா? டூ வெர்பு டஸ், டூ, டிட். ஹேவ் வெர்புனா ஹேஸ், ஹேவ், ஹேடு. ஸோ மாடல் வெர்ப்ஸ் நான் போன வாரமே லைட்டா சொல்லியிருந்தேன், பார்த்துக்கோங்க. இதுல இருக்கு கேனு, குட், மே, மைட், ஷாலு, ஷுட்டு, வில்லு, வுட்டு, மஸ்ட். ஸோ இந்த 8மே வந்து என்னன்னா மாடல்ஸ். இதுல ஒரு 4 இருக்கு செமி மாடல்ஸ். நீடு, டேரு, யூஸ்டு டு, ஆட் டு அப்படி. சரியா? இது நான் பார்த்துக்கணும். இதெல்லாம் செமி மாடல்ஸ், மாடல்ஸ் வெர்பு. இதெல்லாமே வந்து என்னது? மெயின் வெர்பு கிடையாது. மெயின் வெர்புக்கு சப்போர்ட்டிவா வரக்கூடியது. அதான் ஆக்சிலரி அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பின்னாடி பாத்துக்கோங்க எந்த இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வந்துருந்துச்சா வரலையோ? மாடல்ஸ் வச்சு வந்துருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ மஸ்ட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? ஸோ மஸ்ட்னா என்னது? கண்டிப்பா, கண்டிப்பா. அதான் ஸ்ட்ராங் அப்ளிகேஷன், லாஜிக்கல் கன்க்ளூஷன், என்ன செர்டைனிட்டி, உறுதித்தன்மை. அதுக்கு நம்ம என்ன செய்யறாங்க? யூஸ் பண்றாங்க. ஸோ மஸ்ட் நாட் அப்படின்னா என்னது? ப்ராஹிபிஷன், தடை. கண்டிப்பா அதை யூஸ் பண்ண கூடாது, அதான் ப்ராஹிபிஷன். ஸோ அடுத்தது கேன் பாருங்க. ஸோ கேனு, குட். ஸோ கேன் வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். குட் வந்து என்னது? பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ கேன் வந்து என்னது? எபிலிட்டி, அதாவது ஐ கேன் ஸ்விம்னா என்னது? என்னால முடியும். இன்னொன்னு பெர்மிஷன் கேட்கறதுக்கு, இன்னொன்னு பாசிபிலிட்டி. சரியா? ஸோ அதே தான் குட்டுக்கும் அதே தான். அது எபிலிட்டி இந்த பாஸ்ட், பொலைட், பெர்மிஷன், பாசிபிலிட்டி. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சா? நான் ரீட் பண்ண வந்துருந்துச்சா என்னன்னு தெரியல. அதாவது எது வந்து ரொம்ப பொலைட்டா கேட்கறதுக்கு? குட் வச்சு குட் வச்சு கேட்கறது. சரியா? ஸோ அதான் வந்து அது கேட்பாங்க. பொலைட் பெர்மிஷனா என்னது? குட். சரியா?
அதே மாதிரி மேனால என்னது பெர்மிஷன், கிளாஸ் ரூம்ஸ்ல கேட்போம் மே கம் இன் அப்படின்னு கேட்போம். இன்னொன்னு என்னன்னா பாசிபிலிட்டி, இது நடக்கும் செய்யலாம் நடக்காமல் இருக்கு, அதான் பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி, நடக்கிறதுக்கான சான்சஸ் என்ன செய்து இருக்குது. மைட் வந்து எங்க அப்படின்னா பொலைட் பெர்மிஷன், பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி. மேயோட பாஸ்ட் தான் என்னது மைட். சரியா, நீட் நாட் அப்படின்னா என்னது தேவையில்லை, லேக் ஆஃப் நெசசிட்டி, அதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஷுட்டும் ஆட்டும் என்னது ஒண்ணுதான். சரியா, நீங்க அதை ஷுட் போட்டாலும் சரி ஆட்டு போட்டாலும் ரெண்டுமே சேம் தான். ஆனா அங்க பாத்துக்கணும் மாடல்ஸ் கேட்டிருக்காங்களா செமி மாடல்ஸ் கேட்டிருக்காங்களா. மாடல்ஸ்ன்னு கேட்டா ஷுட், செமி மாடல்ஸ் கேட்டா என்ன வரும் ஆட் டு வரும். சரியா, அது எங்கெங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சென்டென்ஸ் ரீட் பண்ணாலும் என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியா பாத்துக்கலாம். ஸோ மாடல் வெர்ப்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா கேட்கலாம். ஒரு 4 இது கொடுத்துட்டு இந்த மாடல்ஸ் வந்து இங்கெல்லாம் யூஸ் பண்றாங்களா பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இண்டிகேட் டென்ஸ், மாடல்ஸ் வந்து என்ன செய்யுது டென்ஸை மென்ஷன் பண்ணும், கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதுக்கு யூஸ் ஆகுது, ஷார்ட் ஆன்சர் சொல்றதுக்கு யூஸ் ஆகுது, இன்னொன்று கொஸ்டின் டேக்கு யூஸ் ஆகுது, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல வருது, டைரக்ட் இன்டைரக்ட்ல வருது, நெகட்டிவ் சென்டென்ஸ்ல என்ன செய்து வருது. ஸோ இது எல்லாத்துக்கும் மாடல்ஸ் வந்து என்ன செய்யுது யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, நான் சொன்ன மாதிரி மாடல் வெர்ப்ஸ் ஆர் ஹெல்பிங் வெர்ப்ஸ். சரியா, which gave additional information of the main verb that follows. மெயின் வெர்புக்கு அடிஷ்னலா கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்பிங் வெர்ப் தான் என்னது மாடல் வெர்ப்ஸ். சரி, அது என்னன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது poem the spider and the fly. ஸோ இதுல வந்து ஒரு இது லிட்ரரி டிவைஸ் இருக்குது. ஸோ இந்த மேரி போத்தம் ஹாவிட் பத்தி பார்த்துலாம். ஸோ அவங்களோட பீரியட் வந்து 1799 இருந்து 1888 வரைக்கும். ஷி வாஸ் அன் இங்கிலீஷ் பொயட்டு. ஸோ இவங்க வந்து என்னது வீட்லயே என்ன செஞ்சிருக்காங்க படிச்சிருக்காங்க. ஸோ டுகெதர் வித் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து எத்தனை எழுதியிருக்காங்க 180 புக்ஸுக்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க எழுதியிருக்காங்க. சரியா, ஸோ இதுல வந்து ஒரு இது என்னன்னா ஆந்த்ரோமார்பிசம்னு கொடுத்துருக்காங்க. அப்ரிஷியேட் த போயம் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஹியூமன் கேரக்டரை ஹியூமன் ட்ரைட்ஸ் மனிதர்களுடைய இது இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க. அதாவது இதுல வந்து என்னது ஸ்பைடரும் ஃப்ளையும் அதுவே என்ன செய்யுது பேசுற மாதிரி அவங்களுக்கு அந்த பார்லர்லாம் என்ன செய்யுது உண்டு அது மாதிரிலாம் வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேண்ட்ரி, பெட்டு, மிரரு, ஸ்டார்ஸ் இதெல்லாம் என்னது நம்ம மனுஷங்க யூஸ் பண்றது, விலங்குகள் யூஸ் பண்ற மாதிரி சொல்றது என்னது ஆந்த்ரோமார்பிசம். சரியா, அடுத்து பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. கான்சோனன்ஸ், அசோனன்ஸ், அனஃபோரா, அலிட்ரேஷன் இருக்கா. பேஜ் நம்பர் 106ல என்ன செய்து இருக்குது புரியுதா. ஸோ இதுல வந்து அலிட்ரேஷனா நமக்கு என்ன செய்யும் தெரியும். அந்த டெஃபினிஷன்ஸ் மட்டும் லைட்டா பாத்துக்கோங்க. ரிப்பீட்டேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் a வேர்ட்ஸ், அதான் தமிழ்ல என்னது மோனை. அனஃபோரா என்னது சேம் வேர்ட் ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகுறது. ஹவ் ஹேண்ட்ஸம், ஹவ் பிரில்லியன்ட், அந்த ஹவ்னு வச்சு ஸ்டார்ட் ஆச்சு அதான் வந்து என்னது அனஃபோரா. அதாவது சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல சேமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்னது அனஃபோரா. ரிப்பீட்டேஷன் ஆஃப் எ வேர்ட் ஆர் எ ஃப்ரேஸ், ஒரு வேர்டா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஃப்ரேஸா இருக்கலாம். எங்க அட் த பிகினிங் ஆஃப் எ சீக்வன்ஸ், ஒரு இதோட சென்டென்ஸ் ஸ்டார்டிங்ல பிகினிங்ல ஆரம்பிச்சிச்சு, பிகினிங் ஆஃப் எ சீக்வன்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இல்லைன்னா பேராகிராஃப் லைன்ஸ் அதோட பிகினிங்ல வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது அனஃபோரா. சரியா, ஸோ இப்போ இந்த கான்சோனன்ஸ்க்கும் அசோனன்ஸ்க்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ கான்சோனன்ஸ் என்ன அப்படின்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் சிமிலர் கான்சோனன்ட் சவுண்ட். ஸோ நம்ம எப்படி தமிழ்ல வந்து உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் படிக்கிறோமோ அதே மாதிரி இங்க வந்து என்னது வவல்ஸ் கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு படிப்போம். ஸோ வவல்ஸ் வந்து எத்தனை AEIOU ஒன்லி அந்த வேர்ட்ஸ் மட்டும் வராது, அந்த ப்ரொனவுன்சியேஷன் என்ன செய்யும் வரும். ஸோ மீதி எல்லாமே நம்ம என்னது கான்சோனன்ட்ஸ்ல என்ன செய்வோம் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு லைன்ஸ்ல கான்சோனன்ட்ஸ் வேர்ட்ஸ் வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் சிமிலர் கான்சோனன்ட் வேர்ட்ஸ் கொடுக்கல என்ன கொடுத்துருக்காங்க சவுண்ட்ஸ், வேர்ட்ஸும் வரும் சவுண்ட்ஸும் வந்துச்சு அப்படின்னா இந்த நெய்பரிங் வேர்ட்ஸ் பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது கான்சோனன்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நான் இன்னொன்னு சொல்றேன், இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். She sells, she shells, she shore. இஸ்ங்கிறது கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வவல்ஸ்ல வராது, AEIOUல வராது, கான்சனன்ட்ஸ்ல வரும். இந்த மாதிரி ரிப்பீட்டடா பக்கத்துல கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்துச்சு. அதாவது இது இஷ் அப்படிங்கிறது, இதுவும் இஷ், இது இஷ், இது எல்லாமே வந்து என்னது இஸ். சரியா, ஷீ செல்ஸ் சி இந்த மாதிரி கான்சனன்ட் சவுண்ட்ஸ் ரிப்பீட்டடா தொடர்ந்து பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது கான்சோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல வந்து என்னது கான்சோனன்ஸ்.
இந்த வேற எங்கேயுமே இல்லை, இந்த ஒரு லைன்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. இதுல திஸ் இஸ், இதுல வந்து என்னது டிஎஸ் டிஸ் த டிடி பக்கத்துல வருதா, பிரிட்டியஸ்ட் லிட்டில் பார்லர், பிரிட்டியஸ்ட் பார்லர் பக்கத்துல வருது இல்லையா. ஸோ தட் அதெல்லாமே உடந்து வருது இல்லையா. ஸோ அதான் எடுத்துருக்காங்க கான்சோனன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அசோனன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வவ்வல் சவுண்ட் பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது அசோனன்ஸ். சரியா? ஸோ இதுல வந்து என்னன்னா அந்த ஏய், சரியா, ஏஐ சேர்ந்து வருது வந்து ஏய் அப்படிங்கிற வவல் சவுண்ட் வந்து என்ன செய்யுது, ரெயின், ஸ்பெயின், சரியா, மெயின், பிளெயின், ஏஐ சேர்ந்து ஏய், சரியா. ஸோ அந்த சவுண்ட்ஸ் வந்து இப்படி ரிப்பீட்டடா வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது வவல் சவுண்டு. ஸோ இது வந்து என்னது அசோனன்ஸ். சரியா? ஸோ இதுலயும் அதே சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னது இஸ், அந்த ஐ இஸ், த பிரிட்டியஸ்ட் ஐ வருதா, அந்த லிட்டிலுக்கு ஐ வருது. ஸோ அந்த மாதிரி என்னது ஐ வந்து இதுல வந்து என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கான்சோனன்ஸ் அசோனன்ஸ். ஒரு கான்சோனன்ட் சவுண்ட்ஸ் இப்படி தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா கான்சோனன்ஸ், வவல் சவுண்ட் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது அசோனன்ஸ். சரியா? அனஃபோரா பிகினிங்ல ஒரு பேராகிராஃப் இல்லைன்னா ஒரு போயமோட ஸ்டார்டிங்ல சேமா வச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹவ் ஹவ், இல்லைன்னா தே, நாலுமே தே வச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கு, தே வச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து என்னது அனஃபோரா. அலிட்ரேஷனா என்னது மோனை, ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா வந்துச்சு அப்படின்னா அது என்னது அலிட்ரேஷன். சரியா? ஸோ இது ரீட் அண்ட் என்ஜாய்ல நெவர் டஸ்ட் மிரர், எரின் ஹான்சன், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது சப்ளிமெண்ட்ரி த கேட் அண்ட் த பெயின் கில்லர். சரியா? நான் எக்ஸ்ட்ராண்ட் ஃப்ரம் இது வந்து என்னது மார்க் ட்வைன் எழுதுன த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், அதோடைய ஒரு சின்ன பார்ட் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நாவல். சரி, அந்த நாவலை பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த ஸ்டோரி என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாம் சாயருங்கிறவர் வந்து ஒரு சின்ன பையன் வந்து இந்த டான்ஸ் போலியோட வீட்டில் அவங்களோட அத்தை வீட்டில் இருப்பான். அவங்களுக்கு ஒரு பிரதர் வந்து சித்து. ஸோ அவனுக்கு வந்து என்ன செய்யாது, எங்கே இருப்பான் அப்படின்னா மிசிசிபி ரிவர், சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற பிளேஸ்ல மிசிசிபி ரிவர் பக்கத்தில் என்ன செய்வான் இருப்பான். ஸ்கூலுக்கு போகிறது என்ன செய்யாது, பிடிக்காது. எப்படிலாம் ஸ்கூலை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய இது பண்ணுவான். அதுதான் இதுலேயும் என்னது அதுதான் வந்து பண்ணக்கூடியது ஒரு ஸ்டோரி. ஸோ அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து என்னது ஜோ ஹார்பர், ஹக், இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அவன் ஸ்கூல்ல பெக்கின்னு ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் ஸ்கூல் போறது என்ன செஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஸ்கூலை கட்டடிச்சுட்டு என்ன செய்வாங்க, ஜாக்சன்ஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துல என்ன செய்வாங்க போய் ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு என்ன செஞ்சு 3 பேர் என்ன செஞ்சுக்குவாங்க இருந்துக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எபிசோட், அந்த நாவல்ல இருக்கக்கூடிய ஒரு எபிசோட். ஸோ எப்படி அப்படின்னா where he find him playing pranks on his aunt Polly who loves this very much but does not show her love outwardly in order to make Tom a good boy. ஸோ அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, அத்தைக்கு அவன் மேல பாசம் இருக்கும், ஆனால் வெளியில எப்படி நடந்துக்குவாங்க, பாசம் இல்லாத மாதிரி என்ன செஞ்சுக்குவாங்க நடந்துக்குவாங்க. ஸோ இது வந்து என்னது அவனுடைய ஒரு ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்காக ஒரு கள்ளத்தனம் பண்ணக்கூடியதா என்னது ஒரு ஸ்டோரி. சரியா? ஸோ அடுத்தது இவர் வந்து மார்க் ட்வைன்ங்கிறது அவருடைய பெண் நேம். பெண் நேம்னா என்னது புனைப்பெயர். சரியா? ஸோ அதான் பெண் நேம். அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து என்னது சாமுவேல் லெகர்ஹோன் கிளெமென்ஸ். சரியா? ஸோ இவர் வந்து என்னது அமெரிக்கன் ரைட்டர், ஹியூமரிஸ்ட், என்னது காப்படியா எழுதுவாரு. என்டர்பிரியர்னா ஒரு தொழில் முனைவோர். சரியா? பப்ளிஷர் அண்ட் லெக்சரரா இருந்திருக்கிறாரு. ஸோ இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின், இது ரெண்டும் அவருடைய ஃபேமஸ் ஆனது. சரியா? இதுல பேஜ் நம்பர் 115ல அந்த கேட்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. டு யூ நோ கேட்ஸ் கேன் ட்ரிங்க் சீ வாட்டர், ஒரு 7 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அது லைட்டா பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது வந்து யூனிட் 5 வாட்டர் தி எலிக்சர் ஆஃப் லைஃப். ஸோ எலிக்சர்னா என்னது அமுதம். சரியா? ஸோ அது சர் சி வி ராமன் எழுதுனது. இது நமக்கு எல்லாமே வாட்டரை பத்தி தெரிஞ்சதான் என்ன செஞ்சிருப்பாங்க இதுல கொடுத்துருப்பாங்க. இதுல டூ யூ நோ பாக்ஸ்ல மட்டும் ஒண்ணு இருக்கு, த கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச். இதுக்கு சோசியல்ல படிச்சிருக்கீங்களா, அந்த மரியானா அகலின்னு வரும். சரியா? ஜியோகிரபில வரும் மரியானா, அதாவது பசிபிக் ஓஷன்ல அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் என்ன செஞ்சிருக்கு இருக்குது. சரியா? ஸோ அதுதான் வந்து கிரேட் பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கார்பேஜ் பேட்ச், ஒரு கழிவு. வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ஆனது இதுதான்.
எந்த பசிபிக் ஓஷன்ல எந்த பிளேஸுக்கு பக்கத்துல இருக்குன்னா ஹவாய்க்கும் கலிபோர்னியாவுக்கும் இதுல இருக்கு. டெக்சாஸ் அப்படிங்கிறது ஒரு சிட்டி. அதை விட பெருசா என்ன செய்தான் ஒரு பிளாஸ்டிக் கழிவு என்ன செய்தி இருக்குது. எவ்வளவு வெயிட் அப்படின்னா 7 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் என்ன செய்தி இருக்குது. எவ்வளவு ஆழம் அப்படின்னா 9 feet டீப். சரியா? அதே மாதிரி இதுல வந்து 80% வந்து எனக்கு லேண்ட்ல இருந்து வரக்கூடிய பிளாஸ்டிக் கழிவு, 20% தான் எனக்கு அந்த ஷிப்ல இருந்து வரக்கூடியது. சரியா? அந்த டூயினோ பாக்ஸஸ்ல எழுதிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சர் சிவி ராமன் அவரோட ஒரிஜினல் நேம் சர் சந்திரசேகர் வெங்கடராமன். ஸோ இவர் வந்து எனக்கு 1930ல பிசிக்ஸுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து என்னது ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்பாரு, ஒரு இது கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ February 28 இவரோட வந்து இவருக்காக தான் என்ன செஞ்சிருக்காங்க நேஷனல் சயின்ஸ் டே என்ன செய்யறாங்க கொண்டாடுறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய அவார்டு வாங்கியிருக்கிறாரு, பாரத ரத்னா. சரியா? பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒண்ணு இருக்கா, இடியம்ஸ். இடியம்ஸ்னா வேற ஒண்ணு நம்ம தமிழ்ல வந்து படிப்போம் இல்லையா, அத்தி பூத்தார் போல அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னைக்காவது நடக்கக்கூடியது. சரியா? அதே மாதிரி ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது, எப்பவாவது வர்றது. ஸோ அதுதான் இடியம்ஸ், அதுதான் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க. சரியா? நம்ம தமிழ்ல அங்க படிக்கிறது தான் இங்க வந்து என்னது ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னா என்னது ரேர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சாகும். இதுல கொடுத்துருக்காங்க, பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இடியம்ஸ் அண்ட் மீனிங்ஸ். இது மேட்ச் பண்ணணும். இதுக்கான ஆன்சர் இல்ல, மேட்சிங் வந்து சொல்யூஷன் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, பாத்துக்கோங்க. ஸோ இடியம்ஸ் கண்டிப்பா என்ன செய்வாங்க, ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா இடியம்ஸ். சரியா? அது நீங்க படிச்சாகணும். புரியுதுலாம்? இடியம்ஸ்னா என்னதுன்னு தமிழ்ல வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து டென்ஸ். இப்போ போன வாரம் வீட்டுல போய் யாரெல்லாம் பாத்தீங்க டென்ஸ்? இந்த புக்ல இருந்தா நான் என்ன செஞ்சிருந்தேன், எடுத்திருந்தேன். சரியா? இந்த வாரம் தயவு செஞ்சு என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்து பாத்துக்கோங்க. அந்த ஃபார்ம் அழகா கொடுத்துருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ டென்ஸ் பார்த்துக்கோங்க. போன வாரம் வராதவங்க யூடியூப்ல லிங்க் இருக்கு, அந்த கிளாஸ் என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. எத்தனை டென்ஸ்? 12. சரியா? ஸோ அந்த ஃபார்ம் ஞாபகம் இருக்கா? சரி, டெய்லி ஒரு தடவை என்ன செஞ்சுக்கோங்க, ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அது தெரிஞ்சாதான் நமக்கு எது ஈஸியா இருக்கும், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்தது போயம் தி ரிவர், கரோலின் ஆனி பவுல்ஸ். He was an English poet. So he was the wife of Robert Southey. இவரும் என்ன செஞ்சிருக்கிறார், பிரிட்டனோட poet laureate என்ன செஞ்சிருக்காரு, இருந்திருக்காங்க. இவங்க எழுதின ஒர்க்ஸ் வந்து The Little Lady Bird, Chapter on Churchyard and Tales of the Factories. ஸோ இதுல கொஞ்சம் இது poetic devices சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைன் ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், இது வந்து என்னது ரிப்பீட்டேஷன். சரியா? ஸோ ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், ரிவர் ரிவர்ங்கிறது திருப்பி வருதா, அது வந்து என்னது ரிப்பீட்டேஷன். சரி? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால லாஸ்ட் லைக் எ சைல்ட் அட் எ பிளேஸ். ஸோ சிமிலினா என்னது, லைக் வந்து லைக் ஆஸ் டைரக்டா செஞ்சிருக்கோம் வந்திருக்கும். சரியா? போல போன்ற அந்த வேர்டு வந்து டைரக்டா வந்துச்சு அப்படின்னா சிமிலி, வராம கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு மெட்டாஃபர். சரியா? ஸோ இதுல லைக் வந்ததுனால வந்து சிமிலி. அதே மாதிரி செகண்ட் ஸ்டான்ஸால தேர்ட் லைன் லவுடர் ஃபாஸ்டர் டிராலிங் லீப்பிங். ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா ரிவர் வந்து சொல்லியிருக்காங்க, ரிவர் வந்து அவ்வளோ ஃபாஸ்டா அவ்வளோ சவுண்டா, லீப்னா எனக்கு ஜம்ப் பண்ணி உருண்டு என்ன செய்து போகுது. இதெல்லாம் எனக்கு ஹியூமன் கேரக்டர்ஸ். அதை ரிவருக்கு சொன்னதுனால இது வந்து எனக்கு பர்சானிபிகேஷன். சரியா? ஸோ 3 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்க, இங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா 143ல கொடுத்துருக்காங்க பொயட்டிக் டிவைஸ், அனஃபோரா, எபித்தெட், இமேஜின். சரியா? ஸோ அனஃபோரா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். இட்ஸ் ரிப்பீட்டேஷன் ஆஃப் சர்டன் வேர்ட் ஆர் எ ஃப்ரேஸ் அட் த பிகினிங் ஆஃப் எ சக்சசிவ் லைன். சி தட்னு ஸ்டார்ட் பண்ணி. எபித்தெட் அப்படின்னா நம்ம வந்து அடைமொழின்னு சொல்றோம். நம்ம அட்ஜெக்டிவ் சொல்றோம்ல, அதுதான் வந்து என்ன அப்படின்னா அதுதான் வந்து எபித்தெட், அடைமொழி அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் an adjective or a phrase expressing a quality of. இப்போ ரிவர்ங்கிறது நவுனு, லிட்டில் ரிவர். ஸோ அப்போ இந்த லிட்டில் ரிவர்ங்கிறது வந்து என்னது எபித்தெட். சரியா? அடுத்தது இமேஜின். ஸோ நம்மளால வந்து இமேஜின் பண்ண முடியும், அதுதான் வந்து என்னது இமேஜின். இட்ஸ் த நேம் given to the elements in a poem that spark the senses. இட் நீட் நாட் ஒன்லி பி விஷுவலாக இருக்கக்கூடாது, நம்மளோட சென்சஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கற்பனை பண்ணக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா தமிழ்ல வந்து உருவப்படம்னு சொல்லுவாங்க, உருவகம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்னது இமேஜின். சரியா? 3 பொயட்டிக் டிவைசஸும் இதுல இருக்குது. அடுத்தது வந்து ரீட் அண்ட் என்ஜாய்ல நேச்சர் தி ஜென்ட்லஸ்ட் மதர், எமிலி டிக்கின்சன் எழுதுனது. சப்ளிமெண்ட்ரி என்னது, ஒரு சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க, லிட்டில் சைக்ளோன், தி ஸ்டோரி ஆஃப் எ கிறிஸ்லி கப், வில்லியம் டெம்பிள் ஹானடே எழுதுனது. இதுலயும் வந்து என்ன வருது அப்படின்னா பேஜ் நம்பர் 149ல கொடுத்துருக்காங்க, யூஸ் த ஃபாலோயிங் ஃப்ரேசஸ்.
சப்ளிமெண்ட்ரி ஆனாலும் விட்டுறலாம் நினைக்காதீங்க. அது பின்னாடி ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னது ஏன் ஒன்ஸ் நேம் டு சி ஒன் ஃபிளைட் ஏர் அண்ட் மேனர் இன் வைல்ட் கேஸ், இதெல்லாம் வந்து என்னது ஃப்ரேசல் வெர்ப். சரியா? ஸோ எப்படி நம்ம அந்த ஃபாண்ட் ஆஃப் இடன் அவையெல்லாம் அங்கே படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இதுவும் இதுக்கான மீனிங் என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். சரியா? ஸோ வில்லியம் டெம்பிள் ஹாலிடே பத்தி பார்த்தலாம். இவர் வந்து என்னது அமெரிக்கன் சுவாலஜிஸ்ட், கன்சர்வேட்டிஸ்ட். அடுத்தது வந்து டாக்ஸிடெர்மிஸ்ட்னா இந்த அனிமலோட ஸ்கின் இருக்கு இல்லையா, தோல், அதை வச்சு பண்ணக்கூடிய ஒரு தொழில் என்ன செஞ்சிருக்கிறாரு, பண்ணியிருக்கிறார். அண்ட் ஆத்தர். He was a pioneer in the early wildlife conservation movement in the United States. அப்புறம் இவரோட லைஃப் டைம்ஸ்ல நிறைய புக்ஸ் அண்ட் ஆர்டிகிள்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காரு, வைல்ட் லைஃப் பத்தி, காட்டு விலங்குகளை பத்தி என்ன செஞ்சிருக்காரு, எழுதியிருக்காரு. இதுவும் என்னதுன்னா ஒரு கரடி பத்தி, 2 கரடி பத்தினா ஒரு ஸ்டோரி தள்ளிட்டு, கப்புனா என்னது கரடியோட குட்டியை பத்தி சொல்றது. சரியா? அப்புறம் பேஜ் நம்பர் 115ல இடியம்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அதுவும் படிச்சுக்கணும். ஹங்கிரி as a bear, gruff as a bear. சரி, அது படிச்சுக்கணும். கீழே வந்து டூ யூ நோ பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா டெடி பியர். அந்த டெடி பியர் அப்படிங்கிற நேம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1902ல அமெரிக்கன் பிரசிடென்ட் தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் வந்து என்னன்னா அந்த பியர் ஹண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் வந்து என்ன செய்யுது அங்க நடக்குது. ஸோ அதுக்காக அவர் வந்து போயிருக்கிறாரு. ஆனா அங்க போய் அவர் என்ன செய்யல, அந்த டெடி பியர் எல்லாம் வந்து ரெஃப்யூஸ் டு கில் ஏ பியர், இந்த பியர் வந்து என்னது கொல்றதுக்கு அவர் வந்து என்ன செஞ்சுட்டாரு, மறுத்துட்டாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அவருக்கு வந்து பியர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நிறைய கார்ட்டூன், அந்த அவருடைய படத்தையும் பியருடைய படத்தையும் போட்டு நிறைய கார்ட்டூன் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தியோடர் ரூஸ்வெல்ட், அந்த தியோடர் அவரை தான் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா டெடி அப்படின்னு என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. சரியா? ஸோ அதனால அந்த கரடி பொம்மைக்கு பேர் வந்து என்னதான் வந்துச்சு, டெடி பியர்னு சொல்லிட்டு. யார் அதை யூஸ் பண்ணுவா அப்படின்னா, நியூயார்க்ல ப்ரூக்லின் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மாரிஸ் மிஸ்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஷாப் ஓனர், அவங்களோட ஒய்ஃப் வந்து தியோடர் ரூஸ்வெல்ட்டோட பெர்மிஷனோட என்ன செய்வாங்க, அவங்க கடை முன்னாடி வித் பெர்மிஷன் ஃப்ரம் ரூஸ்வெல்ட் மிச்சம் நேம்டு தி பியர்ஸ் டெடி பியர்ஸ் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சரியா? ஸோ அதுல இருந்து என்ன செய்யுது, நம்ம அந்த பொம்மைக்கு வந்து டெடி பியர்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிடும் கூப்பிடுறோம். அடுத்தது வந்து ப்ரோஸ் ஃப்ரம் 0 to infinity, பயோகிராஃபி ஆஃப் ஸ்ரீனிவாசா ராமானுஜம். ராமானுஜரை பத்தின ஒரு இது கண்டிப்பா இதுல இருந்து நினைச்சுவாங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது, இது வந்து படிக்க வேண்டியது. ஸோ ஸ்ரீனிவாச ராமானுஜன் மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆளு. ஸோ அவர் எங்க பிறந்தார் அப்படின்னா ஈரோட்ல டிசம்பர் 22, 1887. ஸோ அந்த டிசம்பர் 22 தான் என்ன டேவா கொண்டாடுறாங்க, நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே. இந்த டேலாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அங்க என்ன பார்த்து February 28 நேஷனல் சயின்ஸ் டேவா கொண்டாடுறாங்க. இங்க வந்து டிசம்பர் 22 நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே. ஸோ நமக்கு சின்ன வயசுல சில புக்ஸ் எல்லாம் நமக்கு என்ன விரும்பி படிக்க மாட்டோம். ஆனால் இவர் சின்ன வயசுலயே மேக்ஸ் பத்தின புக்ஸ் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய ஏஜ் ஆஃப் 13ல இவர் வந்து ஒரு புக் வாங்கி படிச்சிருக்கிறாரு, அட்வான்ஸ்டு ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்எல் லோன்லி எழுதின புக் வாங்கிலாம் என்ன செஞ்சிருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஏஜ் 16, அவரோட 16 வயசுல எஸ்னாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட் இன் பியூர் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ் கார் எழுதின புக்ஸ். அதுல ஃபுல்லுமே எப்படி இருக்கும் அப்படின்னா 4865 ஃபார்முலாஸ் அண்ட் தியரம்ஸ் தான் என்ன செய்யிருக்கும். அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி என்ன செஞ்சிருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு. இவரோடது எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் என்ன செய்வார் அப்படின்னா நிறைய பேப்பர் வச்சிருப்பாரு. பேப்பர்ல சம்ஸ் என்ன செய்வார், போட்டு பார்த்து அது வரக்கூடிய ஆன்சர்ஸ் ஒரு நோட்ல என்ன செய்வார், எழுதி வைப்பார். சரியா? ஸோ அதே மாதிரி அவர் வந்து ஃபாரின் போறதுக்கு அப்ராட் போவார். சரி, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 3 நோட் புக்ஸ் அவர் என்ன செஞ்சிருந்தார், எழுதியிருந்தார். அதை லாஸ்ட்ல பின்னாட்கள்ல அவருடைய ஒரு புக்கா வெளியிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஃப்ரேட் நோட் புக்ஸ், அதாவது அவர் கையால் எழுதின ஒரு நோட் புக்ஸ், ஃப்ரேட் நோட் புக்ஸ் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, வெளியிட்டிருப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து எனக்கு மெட்ரிகுலேஷன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுனால அவருக்கு வந்து என்ன சுப்பிரமணியன் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அவர் வந்து மேக்ஸ்ல நல்லா இருப்பார், பட் அவருக்கு என்னது இந்த மாதிரி ஹிஸ்டரி இங்கிலீஷ்லாம் என்ன செய்யாது வராது. அதுலலாம் வந்து 2-3 தடவை காலேஜஸ்ல ஃபெயில் ஆயிருக்கிறாரு. அப்புறம் அவங்க அப்பா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஃபீல் பண்ணதுனால அதுக்கப்புறம் நல்லா என்ன செஞ்சிருப்பாரு, இந்த மாதிரி படிச்சிருப்பாரு. படிச்சு அவர் வந்து ஒவ்வொரு மாசமும் எவ்வளோ ஷீட்ஸ், அந்த ரஃப் பேப்பர் வந்து எவ்வளோ காலி பண்ணுவார் அப்படின்னா 2000 ஷீட்ஸ் என்ன செய்வாரோ அந்த மாதிரி ரஃபா இருந்து கணக்கு போட்டு பார்த்து என்ன செய்யறாரு, காலி பண்றாரு. அப்புறம் அவர் டிகிரி எல்லாம் முடிக்கிறாரு, வேலைக்கு போகணும். அப்போ வந்துட்டு அவருடைய நிறைய வேலை தேடுறாரு. ஃபர்ஸ்ட் அவருக்கு வேலை கொடுத்தது வந்து யார் அப்படின்னா பிரான்சிஸ் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து கிளரிக்கல் ஜாப் கொடுத்துருப்பாரு. அவர் வந்து யார் அப்படின்னா டைரக்டர் ஆஃப் மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட்ல மாச சம்பளம் எவ்வளோனா 25 ரூபாய். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அடுத்தது ஒரு வேலை கிடைக்கும்.
மெட்ராஸ்ல 75 a month 75 ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைக்கும் மே 1913. அதுக்கப்புறம் இவர் என்ன செய்வாரு அப்படின்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஹார்டி, சரியா, அவருக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து என்ன செய்வாரு எழுதுவாரு. அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 120 தியரம்ஸ் வச்சு என்ன செய்வாரு எழுதுவாரு. அதை பார்த்துட்டு ஹார்டி வந்து அவர் எங்க கூப்பிடுவாரு அப்படின்னா எங்க கூப்பிடுவாங்க அப்ராட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு கூப்பிடுவாங்க, சரியா. அந்த 120 தியரம்ஸ்ல எதுவும் இருக்கும் அப்படின்னா ரெய்மண்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிருக்கு. இன்னொன்னு அவருக்கு என்னன்னா எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிக்கல அப்படிங்கறது அவருக்கு என்ன செய்யல தெரியல. ரெய்மண்ட் சீரீஸ்லாம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு மேக்ஸ்ல அவர் கூட ஒரு டாபிக் கண்டுபிடிச்சதுதான். ஆனா இவரும் புதுசா என்ன செய்திருப்பாரு, அதுலலாம் சேர்த்து என்ன செய்திருப்பாரு எழுதியிருப்பாரு, சரி. அந்த ரெய்மண்ட்ங்கிறவர் யாரு அப்படின்னா ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன், சரி. அவரோட சீரீஸ்லாம் சேர்த்து கால்குலஸ் இன்டெகிரல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து என்ன செய்திருப்பாரு எழுதி அனுப்பாரு. இவரோட டேலண்ட்டை பார்த்துட்டு தான் ஹார்டி அண்ட் ஹிஸ் கோலிக் ஜேஇ லிட்டில்வுட் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு கூப்பிடுவாங்க. இவர் பிரிட்டனுக்கு போவாரு. மார்ச் 17, 1914 பிரிட்டன்ல போவாரு. அங்கேயும் நல்லா என்ன செய்வாரு, எல்லா இதுலயும் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் February 20, 1980 ராயல் சொசைட்டில ஒரு மெம்பரா என்ன செய்வாங்க இவர் எலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ஃபெல்லோ ஆஃப் ட்ரினிட்டி காலேஜ்ல ஒரு மெம்பரா என்ன செய்யறாரு செலக்ட் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணவர். லாஸ்ட்ல என்னது டியூபர்குலோசிஸ்லாம் செஞ்சுருவாரு, இறந்து போயிடுவாரு. லெக்சர்ஸ் ஸ்பீச் செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. என்ன டாபிக்ல அப்படின்னா காடு, ஜீரோ, இன்ஃபினிட்டி இந்த மாதிரி டாபிக்ஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க ஸ்பீச் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க, சரியா. அடுத்து சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இருக்குது. இதெல்லாம் அந்த ரீடிங்கோட முடிச்சிடுறேன், சரியா. அப்புறம் மீதி வந்து நான் அடுத்தது கண்டினியூ பண்றேன். ரீடிங்கும் அந்த ரைட்டிங்கும் பேராகிராஃபோட முடிக்கிற கிராமர் அடுத்தது பார்க்கலாம். ஸோ ரீடிங் வரல என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஏடிஎம் மிஷின் கண்டுபிடிச்சதை வச்சு கொடுத்துருக்காங்க. யாரு கண்டுபிடிச்சது அப்படின்னா ஜான் ஷெப்பர்ட் பேரன் 1965 என்ன செஞ்சிருக்கிறாரு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ எந்த பேங்க்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்க்லேஸ் பேங்க், சரி, அந்த பேங்க்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மிஷின் எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா நார்த் லண்டன்ல என்ன செஞ்சிருக்காங்க வச்சிருக்காங்க. எந்த டேட் அப்படின்னா June 27, 1967 ஃபர்ஸ்ட் அதுல கேஷ் வித்ட்ரா பண்றது யார் அப்படின்னா ஒரு ஆக்டர் ரெக் வேனரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய. அதுக்கப்புறம் தான் யூகேல சுரிச் அப்படிங்கிற பிளேஸ்ல நவம்பர் 1967 என்ன செஞ்சிருக்காங்க வச்சிருக்காங்க. ஸோ எங்க பிறந்திருக்காரு, இந்தியாவில தான், சரியா, ஷில்லாங் அப்படிங்கிற பிளேஸ்ல 1925 பிறந்திருக்காங்க. அந்த பின் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ பின் நம்பர் அதோடைய அப்ரிவேஷன் என்னது பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், சரியா. ஸோ அது வந்து எத்தனது ஃபர்ஸ்ட் எத்தனது இருக்கா 6 டிஜிட்டா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் தான் என்ன சொல்லியிருக்காங்க இது ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னதுனால அது 4 டிஜிட்டா என்ன செஞ்சிருக்கிறாரு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு இது என்ன அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராக்ராம், அதாவது ஒரு இது வந்து என்ன அப்படின்னா ஸ்ரீனிவாசா ராமானுஜனோட கண்டுபிடிச்ச பார்ட்டிஷன் தியரியை யூஸ் பண்ணி தான் என்ன செஞ்சிருக்கிறாரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, சரியா. So the machine divides and arranges your money before dispensing it using ராமானுஜரோட பார்ட்டிஷன் தியரி யூஸ் பண்ணி தான் என்ன செஞ்சிருக்காங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, சரியா. அடுத்தது ரைட்டிங்ல பேராகிராஃப் ரைட்டிங் இருக்குது. ஸோ பேராகிராஃப்ல வந்து 3 இது இருக்குது, டாபிக் சென்டென்ஸ், சப்போர்ட்டிங் டீடைல்ஸ், கன்க்ளூடிங் சென்டென்ஸ், சரியா. ஸோ இந்த 3ம் பார்த்துக்கோங்க பேராகிராஃபோட பார்ட்ஸ், சரியா. பேராகிராஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதை பத்தின ஒன் ஐடியா இன் டீடைல் and aids the development of an overall topic for the essay. Paragraph length will vary depending on the purpose of the paragraph. அதை பொறுத்து அந்த லென்த் என்னையும் டிஃபர் ஆகும்னு கொடுத்துருக்காங்க, சரியா. அவ்வளோதான், மீதி நான் நினைச்சிடறேன் அப்புறம் எடுக்கிறேன், சரியா. இன்னும் 2